வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நான் வந்து இது மாத பலனை தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து அப்ளை ஆகுன்றதை பார்த்து யோசித்து தான் ஒரு மாதம் ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போதே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் எதுக்குன்னா, நீங்கள் மாத பலனை மட்டுமே பார்த்தா எதுவுமே புரியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், வீடியோட எண்டில் அதை பற்றின டீட்டெயில் கிளாரிட்டி, அது ராசியா லக்னமான்னு டவுட் கேட்குறீங்க, நிறைய டவுட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாமே என் டீம் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதுதான் எண்டில் வந்து நான் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் எ வெரி கிளியர் கிளாரிட்டி. ராசி பலன் எப்படி புரிஞ்சிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியோடு நான் கொடுத்துறேன். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி lifehoroscope.in இது மட்டும் தான் எங்களோட வெப்சைட். அதை மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற எந்த இடத்துல எங்களோட ரிஃப்ளெக்ட் ஆனாலோ இல்லை எங்களோட வெப்சைட்டில் வேறு யாராவது தெரிஞ்சாலோ அது நம்மளோடது அல்ல. தேங்க்யூ. மேஷராசி. ஜூலை மாதத்தில் மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குது, டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம்லேயே இருக்கிற செவ்வாய் 13ஆம் தேதி ஜூலை உங்களுக்கு வந்து ரிஷபத்தில், ஏற்கனவே உங்களுக்கு மேஷமுக்கு தெரியும், குரு வந்து செகண்ட் ஹவுஸில் குரு பலன். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுருந்தீங்க குரு பலன் எப்போ வருது. ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு புதிய தொழில், ஒரு புதிய வேலை. இப்போ செவ்வாய் வந்து 13ஆம் தேதி குருவோடு சேரும்பொழுது அதுக்கு பேர் வந்து குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிற நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிற நேரம் உங்களுக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி. உடனே நீங்கள் நினைப்பீங்க, அப்போ இதுக்கு முன்னாடி நடக்கலையா? அப்படி கிடையாது. அந்த மாதத்தில் அந்த பர்டிகுலர் டேட்டில் சில விஷயங்கள் மாறும்பொழுது சில மாற்றங்களை அது ஏற்படுத்தும். சரி, மேஷம்க்கு ஃபஸ்ட் நம்ம கரியர் எடுத்துக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். நீங்கள் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சனி வந்து வக்ரம் அடைஞ்சிடுச்சு ஜூலை மாதத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஜூன் 29 சனி வந்து வக்ரம். உங்களுடைய தொழில், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன் எல்லாமே சனியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுக்கு சப்போர்ட்டிங் பிளானஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ சனி வக்ரமாக இருக்குது. குரு வந்து செவ்வாயோட சேரக்கூடிய ஒரு மாதம். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸ்லேருந்து 4th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 3rd ஹவுஸில் மிதுனமில் இருக்கும். அங்கேருந்து அது 4th ஹவுஸில் புதனோட சேரும் கடகத்தில். சூரியன் ஆஸ் இட் இஸ், ஏன்னா ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிதுனத்துலேருந்து உங்களுக்கு கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற டைம். அதுதான் ஆனி அப்புறம் ஆடின்னு சொல்கிறது. இப்போ வந்து அந்த சூரியன் வந்து 16ஆம் தேதி 4th ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ என்னென்னா, ஏதாவது நெகட்டிவாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது தடங்கள், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஒன்றுமே இல்லை. மேஷ ராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக எந்த விதமான ஒரு அப்சர்வேஷனும் கண்ணுக்கு தெரியல. ஏதாவது மறைஞ்சிருக்கு, ஏதாவது நீச்சமாக இருக்குது, ஏதாவது வீக் ஆகிடுச்சு, ஏதாவது கன்ஜெக்ஷன் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ ஒர்க் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து இதை வந்து பார்க்கும்பொழுது என்னுடைய பார்வையில் நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த குரு வந்து செகண்ட் ஹவுஸில் இருந்துட்டு ஒருத்தரை சும்மா இருக்க விட மாட்டார். கூட இப்போ செவ்வாய் சேரும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்த்தா என்ன, நாம் வேறு ஒரு ஜாபுக்கு ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு என்ன 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 தப்பு இருக்குது, பிளான்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குது, சனி வேறு வக்ரம் அடையுது, ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நேரம் தான் உங்கள் மைண்ட் அப்படி பண்ணும். ஸோ நம்ம வேறு ஒரு கண்ட்ரி மைக்ரேட் பண்ண என்ன, வேறு யாருக்காவது ஒரு டைப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்த்தா என்ன இப்படியே போனால் எப்படி? ஏன்னா அடுத்த 7.5 சனி உங்களுக்கு இன்னும் ஒரு 9 monthsல வந்துடும். ஸோ ஏதாவது மாற்றிடலாம், ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, அவ்வளோதான் பாயிண்ட். அதை செய்யலாமா? டிரான்சிஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக நான் பாசிட்டிவ் தான் சொல்கிறேன், எதுவுமே நெகட்டிவாக இல்லை. பட்டு ஹை ரிஸ்க் எடுத்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் போகிறீங்கன்னா தென் யூ ஹேவ் டு செக் யுவர் பர்சனல் சார்ட். ஏன்னா அதை ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும். என்ன தசா புத்தி நமக்கு தெரியாது, உங்கள் பர்த் சார்ட்டில் என்ன ப்ளஸ் மைனஸ் தெரியாது. ஏன்னா நீங்கள் கரண்ட் பிளானட்டுடைய பொசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. உங்கள் பர்த் சார்ட்டும் அந்த மாதிரி ஃபேவராக இருந்ததுன்னா பிஸ்னஸ், ஜாப், மணி, வெல்த் இந்த சைடில் ரிஸ்க் வேணால் எடுக்கலாம். அதுதான் மேஷம்க்கு. கரியர் சைடில் ஃபேமிலி, குரு மங்கள யோகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கிறது தான் குரு மங்கள யோகம். சுப காரியங்கள், சுப பலன்கள். கல்யாணம் நடக்கலையா, கல்யாணத்துக்கு வரன், அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு சுமூகமான உடன்பாடு, கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அதெல்லாம் ரொம்ப சாந்தமாக அப்படியே நல்லதை பேசும்போது நல்லது நடக்கும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நல்லதை பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நல்ல நட்பு, நல்ல ஆழமான உறவு, அது கல்யாணமாக கொண்டு போய் முடிக்கணும், நல்ல நேரம் இது.
வீட்டில் சொல்கிறதுக்கும் நல்ல நேரம், நீங்கள் அந்த முயற்சியை எடுக்கிறதுக்கு நல்ல நேரம். ஒரு வாழ்க்கை சரியாக நடக்கலை, இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா, அருமையான நேரம், பாசிட்டிவான சைன். அப்போது திருமண விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, குடும்ப விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, சுப காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன், மாணவர்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த விதத்துலேயும் எந்த கிரகநிலையும் மோசமான அமைப்பில் இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிதுனத்தில் நல்ல அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய நேரம், குரு வாக்குஸ்தானத்தில் கேட்ட இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு, கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். எஜுகேஷன் லோன் கேட்குறீங்களா, கிடைக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க, நான் வந்து இதுதான் படிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க உடனே உங்களை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்கோர் பண்ணுவேன், இந்த இடத்துல நான் சீட் வாங்கிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அந்த கான்ஃபிடென்ஸை நிறைவேற்றுற ஒரு நேரம். ஸோ உங்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு தடங்கள் இல்லை, கிளியராக இருக்குது, மைண்ட் செட்டும் கிளியராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள். ஒரு குடும்பத்தை நடத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அதிகமான பொறுப்புகளை கொண்டவர்கள் பெண்கள். ஃபேமிலி, அவங்களுடைய ஹெல்த்து, அவங்க சில பேர் ஜாப் பண்ணுறாங்க, ஹஸ்பண்டையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும், பெரியவங்களையும் பார்க்கணும், எல்லாரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ எமோஷனலாக பேலன்ஸாக இருக்கணும், ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல மேஷம், பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேஷ ராசியை சேர்ந்த பெண்கள் பெரும்பாலும் சுறுசுறுப்பானவர்கள், பெரும்பாலும் குடும்பத்துக்காக அவங்க தேய்ந்து உழைக்கிற ஒரு வர்க்கம். அதுதான் மேஷம். மேஷம் வந்து ஒரு நெருப்பு ராசி. அது வந்து அணையாத ஒரு அக்னி மாதிரி எப்போவுமே தன்னுடைய வெப்பத்தன்மையோடு அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க, எப்படியும் அவங்க பயன்படுவாங்க. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு மங்கள யோகம் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள், சந்தோஷமான விஷயங்கள், எல்லாரும் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நேரம், ரொம்ப மனதார அப்ரிஷியேஷன், ரொம்ப நல்லா நீ பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா நீ வந்து இதை சப்போர்ட் பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா இதை செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஒன்று உங்கள் ஃபேமிலி இல்லை வெளியிலேருந்து யாரோ ஒருத்தவங்களை நல்லா பாராட்டக்கூடிய, அந்த பாராட்டுகளை கேட்கக்கூடிய ஒரு மாதம் இது. உங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்கள்லாம் அந்தளவுக்கு ஒரு பாராட்டக்கூடிய இடத்துல வரும். இது பெரிய நல்ல விஷயம். ஏன்னா யாருமே குடும்ப பெண்களை பாராட்டுறதில்ல, அதிகம் பேர், சில பேர் பண்ணுறாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அந்த பாராட்டுகளில் வரும்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஹெல்த்து, வெல்த்து, பிளான் எல்லாம் கரெக்டாக போகும். கொஞ்சம் நல்ல விஷயமா உங்களுக்கு தெரியுது. அப்புறம் பொதுவாக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் பெருசாக தெரியல. நல்ல உணவு, நல்ல போஜனம், நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஊர் சுற்றுற வாய்ப்பு, நல்ல ஷாப்பிங் பண்ணலாம், பொருள்லாம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கலாம், நகை வாங்கலாம், பூமிக்கு ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம், வீடு ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரியான நேரம் இது. பாசிட்டிவாக தான் தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்த்தில் பெரிய மைனஸ்னு ஒன்றும் பார்க்கல. சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்கள், நான் ஒரு கமெண்ட்டில் படித்தேன், 80க்கு மேலெல்லாம் சொல்ல மாட்டேங்க, வயதில் மூத்தவர்களும் அவளை இன்க்ளூட் பண்ணி தான் நான் பேசுகிறேன். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், அதாவது ஜூலை 2024 நல்ல மாதம். உங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கணும், நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க, அது இப்போ செய்யலாமா, அப்போ செய்யலாமா, இந்த மாதம் பண்ணலாமா, அடுத்த மாதம் பண்ணலாமா, யாரையாவது மீட் பண்ணலாம், சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஷேரை பிரிக்கலாமா, சொத்தை விற்கலாமா, சொத்தை வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஏதோ ஒரு பிளான் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணுன்னு துடிப்பாக இருக்கிறீங்க. ஏன்னா மேஷ ராசி, அந்த துடிப்புக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், சந்தோஷத்தை கொடுக்கும், உங்கள் ஆசையை நிறைவேற்றுற ஒரு மாதம். எல்லா ஏரியாவையும் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக இருக்குது. மேஷம் இது எப்படின்னா, கடவுள் வந்து உங்களுக்கு வரம் கொடுக்குற மாதிரி ஒரு நேரம் இது. மேஷம் உங்கள் சுய ஜாதகம் வலுப்பெற்ற ஜாதகமாக இருந்து நல்ல ஒரு தசாபுத்தியோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக மேஷம் ஜூலை 2024 உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி, ஜூலை 2024 ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன்லாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை பண்ண போகுது. முதல்ல நம்ம ஆஸ் இட் இஸ் கரியர் எடுத்துப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும், சனி தான் உங்களுடைய யோக காரகன். அவர் இப்போ வக்ரம், ஜூன் 29 வக்ரம் ஆரம்பிச்சிட்டார். சரி, ரிஷபத்துக்கு சனி வக்ரம் அடைகிறது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் கிடையாது. வக்ரம் ஆனாலே வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஓவர் எமோஷன், ஓவர் ஸ்பீடெலாம் ஜாஸ்தி பண்ணிடும். சரி, என்ன பண்ணலாம் அதை தெரிஞ்சிட்டா போதும். ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் 13th ஜூலை செவ்வாய் வந்து குருவோடு வந்து இணைஞ்சிரும். இப்போ கரியரில் எது இம்பேக்ட் பண்ண போகுது? 11ஆம் இடத்துல உள்ள ராகு,
10ஆம் இடத்துல உள்ள சனி. அதில் சனி வந்து வக்ரம். இந்த வக்ரம் என்ன பண்ணுன்னா, இந்த பாஸ்ட்டை வந்து அப்படியே திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன, முன்னாடி போன வருஷம் இல்லை முன்னாடி இந்த வருஷத்தில் ஜானில் இல்லை லாஸ்ட் இயரில் பண்ண பிளானெல்லாம் திரும்ப ரீவொர்க் பண்ண வைக்கும். அதுதான் வக்ரம். அப்படியே ரிவர்ஸில் போய் திங்க் பண்ணும். பழைய பிளான்லாம் எடுத்து கிளறி அதில் என்னென்ன பெண்டிங் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி ரீவொர்க் பண்ண வைக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை வந்து பழைய வேலைக்கே போயிடலாமா, முன்னாடி செஞ்ச ஜாபையை மறுபடியும் பண்ணலாமா அப்படின்னு தோண வைக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்ளை பண்ணோம், அது இப்போ தான் ரிசல்ட் வருது, அதெல்லாம் நடக்க வைக்கிறது தான் இந்த சனி வக்ர காலம். அப்போ கரியரை ஏன் சனியை கனெக்ட் பண்ணால் சனி தான் உங்கள் தொழில் கிரகம். சரி, பொருளாதாரத்துக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹவுஸில் குரு, அதனால் பெரிய ஆதாயங்கள் கிடையாது. பொருளாதார கிரகமான புதன் வந்து உங்களுக்கு மாத தொடக்கத்தில் அவர் கடகத்தில் இருப்பார். 20ஆம் தேதி 19ஆம் தேதி 19th அவர் வந்து மறுபடியும் சிம்மத்துக்கு மூவ் பண்ணிடுவார். ஸோ புதன் வந்து உங்களுக்கு 3rd and 4th. ஸோ பொருளாதாரத்தில் பெரிய கஷ்டங்களோ இல்லை பெரிய நெருக்கடிகள்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய செகண்ட் ஹவுஸில் சுக்கிரன் தான் ஃபில் ஆகுது ஜூலையில், சூரியனும் உள்ளே வரும். அப்போ அதுலேயும் ஒன்றும் நெருக்கடிகள் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் கரியரில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சனி வக்ர காலத்தில் ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு ஒன்று ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாம். பர்டிகுலர் ஜூலை மந்தில் ரிஸ்க்குன்னு ஒன்றுமே இல்லை. ரெகுலராக பண்ணுற பிஸ்னஸ், ரெகுலராக பண்ணுற ஜாப், ரெகுலராக இருக்கிற வேலை, இருக்கிற தொழில் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அழகாக ஸ்மூத்தாக பண்ணிகிட்டே இருக்க போனால் தென் ஃபைன், எதுவுமே பெரிய பாதிப்பை கொடுக்கல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது கரியரில். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த 13ஆம் தேதி மார்க் பண்ணலையா, 13th of July செவ்வாய் வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்துடும். அங்கே வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை செவ்வாய் கொடுக்கும். அப்போ குடும்ப விஷயங்களில் நிறைய மனஸ்தாபங்கள், மன உளைச்சல்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, திடீர்னு கோவத்தில் ஏதாவது கத்துவீங்க, எமோஷ்னலாக கோவத்தில் ஏதாவது திட்டிருப்பீங்க, உங்கள் பார்ட்னர் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். எல்லாமே வந்து சாந்தமாகும். சாந்தமடையக்கூடிய நேரம், சமமான மனநிலைக்கு வரக்கூடிய நேரம். இது வந்து உங்கள் ஃபேமிலி பர்சனலில். திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மன நிறைவான மாதம். நல்ல வரன், நல்ல வாய்ப்பு, நல்ல உறவு, நல்ல வரவு கிடைக்கக்கூடிய மாதம். ஸோ அதுலேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, நீண்ட நாள் பழக்கம், கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படின்னு பார்க்குறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒர்க் ஒரு பக்கம் ப்ரெஷராக இருக்குது, கல்யாணம் இன்னும் நடக்கலை, நடக்குமா, சொல்லலாமா, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலான்ற ஒரு குழப்பத்தில் முடிவெடுக்க முடியாமல் தயங்கி முடிவெடுப்பீங்க. பட் ப்ரே காட் அண்ட் டூ, டெஃபினட்டாக அது நல்ல பலனில் கொண்டு போய் முடிக்கும். அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் வந்திருக்கு. அடுத்தது நம்ம எடுக்கிறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்னென்னா, அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனை பற்றி பார்க்கும்போது நான் சனியை ஏன் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். சனி தான் உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய எதிர்காலம் வந்து சேட்டர்னை பேஸ் பண்ணி தான். அப்போ அவர் வக்ரமாக இருக்கார். ஸோ எதிர்காலத்துக்காக தான் நீங்கள் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுவீங்க, ஒரு காலேஜை சூஸ் பண்ணுவீங்க, ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அப்போது அந்த சாய்ஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் ஒருவேளை சின்னதாக ஒரு குழப்பமோ ஒரு தயக்கமோ வந்தால் உடனே நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு முடிவெடுங்க. அந்த கல்வித்துறையை சார்ந்த ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டை அட்வைஸ் கேட்டு எடுக்கிறது நல்லது. இந்த முறை ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வாங்கலாம், தப்பு இல்லை. அவங்களோட ஒப்பீனியனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரலாம். 2-3 பேர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்கலாம். டிசிஷன் இஸ் யார்ஸ். பட் எக்ஸாம் அண்ட் உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி பார்த்தாலும் சூரியனும் புதனும் ஒன்றா தான் இருக்க போகுது. 16th of July சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்துடும். அது இல்லாட்டியும் கவலை இல்லை. சூரியன் மிதுனமில் இருக்கும், புதன் கடகத்தில் இருக்கும். கற்பனை வளமிக்க புதன், அறிவுத்திறனை கொடுக்கக்கூடிய சூரியன், இரண்டும் கலந்து போகிறதுனால ஒன்றும் வருத்தம் இல்லை. இன்னொன்று நல்ல டிகிரியில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் தான் அது. அதுக்கடுத்து பெண்கள், குடும்ப தலைவிகள், ஹோம் மேக்கர்ஸ். இந்த செவ்வாய் எப்போ டிரான்சிட் நடக்குதோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து குடும்ப பாரங்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் ஹீட்டு, ஓவர் ஒர்க் லோடு, ஓவர் அலைச்சல், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபேமிலி பேர்டன்ஸ் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு உதவி செய்ய யாராவது கிடைப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய சில பேருக்கு உதவியாளர் கிடைப்பாங்க, சில பேருக்கு உதவி செய்ய யாராவது கிடைப்பாங்க. நல்ல நட்பு வளரும்.
அக்கம் பக்கம் இருக்கிற நண்பர்கள் அல்லது உறவுகள்லாம் கொஞ்சம் இணைஞ்சு வருவாங்க, ஒத்து போய் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் தான் ஜூலை 2024. அதுலேயும் பர்டிகுலராக அந்த 13ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மன நிறைவை கொடுக்கும். ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள்லாம் நல்லதாக நடக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு மன நிறைவை கொடுக்கும். நல்ல விஷயமா பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம ஹெல்த், ஆரோக்கியம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம், ஹீட்டு, இல்லைனா சூடுன்னு சொல்கிறோம். சூடுனா தீக்காயங்கள், கரண்ட்டு, தீக்காயங்கள், சில பேர் சமையல் அறையில் வந்து ஏதாவது சின்ன சின்ன தீக்காயங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப மைனராக இருக்குது. செவ்வாய் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால 13th ஆஃப் ஜூலை செவ்வாய் நகர்ந்த பிறகு அந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபம் வந்து ஃபிட் அண்ட் ஃபைனாக, நல்ல ஒரு ஆர்வமாக, கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுற அளவுக்கு ட்ரான்சிஷன் ஃபேவராக இருக்குது. ஏன்னா காற்று வீட்டான புதனில் வந்து சூரியன் வரும்போது உடம்பை ஃபிட்டாக வைக்கிற எண்ணங்கள் வரும். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லை யோகா பண்ணுறதுக்கோ ஆர்வம் வரும். புதன் கடகத்தில் இருந்தால் ஸ்விம்மிங்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுற மாதிரியான மாதம் இது. அட்லீஸ்ட் ஒரு முயற்சி எடுக்க வைக்கும். இல்லை யாராவது சொல்லுவாங்க, அதுக்கு கம்பெனி கொடுப்பீங்க. நல்லா அது பாசிட்டிவாக இருக்குது. சீனியர்ஸ், இந்த வக்ர காலம் அப்படிங்கிறத நீங்கள் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா சீனியர்ஸ்னு வந்துட்டாலும் சனி தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ வக்ர காலம் அப்படிங்கிறத புதிய முயற்சி செய்கிறதுக்கோ இல்லை பொருளாதார முதலீடுகள் ஏதாவது செய்கிறதுக்கோ பிளான் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். மற்றபடி ரெகுலராக எனக்கு ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அது நல்லபடியாக போயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு வாய்ப்பு வரும். ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மிதுனமில் இருப்பார். மிதுனமில் வந்து சூரியன் லார்ட் ஆஃப் 4 in 2nd ஹவுஸ். சில பேருக்கு இந்த வீடு விற்று, கார் விற்று, வாகனத்தை விற்று பணம் வந்து புதுசாக ஒன்று வாங்குகிற ஒரு வாய்ப்பு அது சூரியன் கொடுக்கும். அதே மாதிரி புதன் வந்து 3rd ஹவுஸ்லேருந்து 4th ஹவுஸ்க்கு வந்து அது டிரான்சிட் நடக்கும் 19th ஆஃப் ஜூலை. ஸோ அந்த காலகட்டம் வந்து உங்களுடைய பொருளாதார கிரகம் 4ஆம் இடத்துக்கு போது புதிதாக ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஓவராலாக ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நல்ல மாதம் தான். வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுனம் வந்து நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக நடந்துன்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன புலம்பல் இருக்குது. இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜூலை 2024 தொழில் கிரகம் வந்து உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஸ்ட்ராங்கான பொசிஷன் நம்ம சொல்ல முடியாது. அதே 12ல் வந்து செவ்வாயும் நகரம் இந்த மாதம் 13th ஆஃப் ஜூலை. ஸோ செவ்வாய் குருவுடைய அந்த இடம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா, இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் பண்ணலாமா, இதை மூடிடலாமா, இதை நிறுத்திடலாமா, இதை வேறு ஏதாவது மைக்ரேட் ஆகலாமா, வேறு ஸ்கிப் பண்ணலாமா, இப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும். இந்த குரு 12 இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பொருளாதாரம் பத்தாது, இல்லை பொருளாதாரம் அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் விட்டு விட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இது குட் சைன் நான் சொல்லலை. பட் என்னென்னா இது மைண்டை தான் ரொம்ப ஓவராக திங்க் பண்ண வைக்குது. பட் ராகு உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் ஆகிடுதுன்னா, குரு என்ன தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் ஒரு அன்சர்டனாக சில விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தால் கூட ராகு வந்து அடுத்தடுத்த ஆப்ஷனை கொடுத்து காப்பாற்றும். அது ஒரு பெரிய ப்ளஸ். இது ஒரு கிரகம் கைவிடுது, ஒன்று காப்பாற்றுது, அப்படி வச்சிங்க. அப்போ நீங்கள் நம்பியிருந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கை மாறுது, நீங்கள் நம்பாத எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ஜூலையில் உங்களுக்கு ஏற்படுத்தும். இது வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், ஜாபில், பிஸ்னஸில். ஸோ ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கும், மைண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியே இருக்கும், ஏதோ மாறினா நல்லா இருக்கும்னு தோணும். ஒரு சில பேர் கூட ஒரு மாதிரி ஒரு கோல்டு வார், நேரடியாக சண்டை போட மாட்டீங்க, பட் ஒரு கோல்டு வார் அது மாதிரி இப்படி ஒரு புகை மூட்டமாக போகுது. அமைதியாக போங்க, நேரம் மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா சனி வக்ரம் ஆகிட்டாருங்க. அப்போது ராகு வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் தான் இருக்கே தவிர ராகு வந்து கன்ஃபார்ம் ரிசல்ட் கிடையாது. பட் ஆப்ஷனில் ஒன்று போனால் ஒன்று கொடுப்பார். இப்போ நீங்கள் எதுவும் ரிஸ்க்குன்னு எடுக்காத சேஃபாக பார்த்துக்குங்க கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஆறுதலான விஷயம் என்னென்னா, சுக்கிரன் 1st ஹவுஸ், பணம் எப்படியும் கையில் வரும். சூரியன் 1st ஹவுஸ், தைரியம் இருக்கும். புதன் வந்து உங்கள் ராசிநாதன் புதன் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பார் மாதத்துடைய துவக்கத்தில். அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. பொருளாதார ரீதியாக எப்படியாவது உங்களை மேனேஜ் பண்ண வச்சிரும். அந்த வகையில் இவர் ஓகே. இது வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். குரு பலன்றது உங்களுக்கு கிடையாது. இப்போ குரு பலன்னு ஒன்று சொல்லுவோம், அது இப்போ இல்லை. பட் உங்கள் பார்ட்னருக்கு குரு பலன் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். 12ல் குருனா சுப விரயங்கள்னு அர்த்தம். நீங்கள் சப்போஸ் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வரன் வராங்க, அந்த வரன் வந்து குரு பலன் உள்ள வரன், நீங்கள் மிதுன ராசின்னு வச்சுப்போம்.
இப்போ மிதுனத்துக்கு பொருத்தமான ராசியில் குரு பலன் உள்ள வரனா தான் கன்னி ராசின்னு வச்சுப்போம். உங்களுக்கு பார்ட்னர் வந்து கன்னி ராசியில் வராங்க, குரு பலன் உள்ள ராசி. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு குரு வந்து விரைய குரு, சுப விரைய குரு, அந்த வகையில் இது மேட்ச் ஆகும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது 4ல் கேது, 9ல் சனி, 10ல் ராகு, 12ல் குரு. ஓகே, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்களா எமோஷன் ஆகி ஓவராக திங்க் பண்ணி எதையாவது சண்டை போட்டால் தான் உண்டு. நீங்கள் ஃபேமிலினா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு மைண்டில் வந்துடுச்சுன்னா ப்ராப்ளம்னு ஒன்றும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சணும்னு போராடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் இழுக்கலாம். சொன்ன உடனே நடத்தி வைக்கிறதுக்கு யாரும் ஒத்துற மாதிரி தெரியல. செவ்வாய் 12 வராரு. எதிர்ப்பு பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம். ஜூலை இஸ் நாட் அ ஃபேவரபிள் மந்த் ஃபார் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க அதை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பொதுவாகவே கணவன் மனைவியோ இல்லை உறவுகளோ இல்லை நண்பர்களோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, மிதமான கோபம், மனஸ்தாபம், நீங்கள் எதிர்பார்க்கறத அவங்க செய்யலை, அவங்க எதிர்பார்க்கறத நீங்கள் செய்யல, சின்ன சின்ன வருத்தம் தான் கரெக்டான வார்த்தை. அதெல்லாம் அப்படியே நடக்கலாம். எக்ஸ்பெக்டேஷனை வந்து 0 ஆக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை கருதி ஒன்று நடந்துச்சு விட்டுடுங்க, அது சால்வ் ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. கேது மட்டும் 4th ஹவுஸில் எல்லா 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 மிதுன ராசிக்கும் கிடைச்சது கிடைக்கும், நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நடக்கும். 100% இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் ஒரு காலேஜ் கேட்குறீங்க, ஆப்ஷனுக்கு ஒரு 2 காலேஜ். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஆப்ஷனுக்கு ஒரு 2. நீங்கள் ஒரு கண்ட்ரி டார்கெட் பண்ணுறீங்க, ஆப்ஷனுக்கு ஒரு 2 வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எல்லாமே அக்யூரேட்டாக போய் அந்த கோல் ரீச் பண்ண முடியும்னு எனக்கு கேது என்ன பண்ணும், கொஞ்சம் டைவெர்ட் பண்ணும், ட்ரை பண்ணி டைவெர்ட் பண்ணும். ஸோ ஒரு ஆப்ஷனலாக போனீங்கன்னா சேஃப். இது வந்து மாணவர்களுக்கு. மற்றபடிக்கு எக்ஸாம்ஸ் அண்ட் அதர் ப்ராஸ்பெக்ட்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, அந்த முயற்சிலாம் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, மெமரி நாலேஜுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் நல்லா ஸ்கோர் பண்ணுவார், சூரியனும் நல்லா கொண்டு போயிடுவார். கொஞ்சம் பணம் விரயம் ஆகிற டைம் இது. ஸோ சில பேருக்கு படிக்கிறதுக்காக எஜுகேஷன் லோன் ஆர் வேறு ஏதாவது பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஃபினான்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பண விரயங்களோட இந்த செலவுகளோடு படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியும் வக்ரமாக இருக்குது, ராகு 10th ஹவுஸில் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் பயணம் பண்ண வேண்டி வருது, வேறு கண்ட்ரி போகிறீங்க, இல்லை வேறு ஸ்டேட் போகிறீங்க, வேறு ஊரில் போய் தனியாக படிக்க போகிறீங்க அப்படின்னா நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கரெக்டாக பழகிக்கங்க, அது உங்களுக்கு சேஃப். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். மிதுனம் ஆர்வத்தோடு இருப்பீங்க இந்த மாதம். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை மாற்றணும், அதை மாற்றணும், இது நடக்கணும், அது நடக்கும், ஆர்வத்தோடு இருப்பீங்க, பயங்கர ஆர்வத்தோடு தெரிவிங்க. உங்கள் ஆர்வத்துக்கு எல்லாமே அது அப்படியே டக் டக் டக்குன்னு நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தயங்கி நடக்கும் நிறைய விஷயங்கள். ஃபேமிலி விஷயத்தில் கணவர்கிட்ட இருக்கட்டும், குழந்தைங்கிட்ட இருக்கட்டும், பெரியவங்ககிட்ட இருக்கட்டும், உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஜாபு, ஸோ எல்லாமே ஒரு மாதிரி தயங்கி தடுமாறி இப்படி சின்னதாக அப்படி ஒரு வளைஞ்சி நெளிஞ்சு தான் நடக்கும், நடந்துடும். மிதுனத்துடைய மைனஸே என்னென்னா அந்த வேகமாக நடக்காத போது வரக்கூடிய பதட்டம். அது செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் இருக்கிறதுனால பதட்டம், அதுலேருந்து வரக்கூடிய கோபம், வெறுப்பு. அதனால் சில பேர் கத்துவாங்க, சில பேர் அழுவாங்க, சில பேர் யார்கிட்ட பேச மாட்டாங்க, சில பேர் புலம்புவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம், பாசிட்டிவாக கொண்டு போயிடும். ஜூலை மாதம் கொஞ்சம் பொறுமை கையாள வேண்டிய மாதம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் இந்த மாதம் ஏதாவது அப்படி இப்படி இருக்கா, ஏதாவது ஒரு அலர்ட் இருக்கா, வார்னிங் இருக்கா? சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 9th ஹவுஸில் வக்ரம், அவரால் ஒன்றும் பிரச்சனை தெரியல. ராகு 10ல் அவரால் பிரச்சனை தெரியல. சுக்கிரன், சூரியன், புதன் இவங்களாலையும் ஒன்றும் பாதகமாக இல்லை, ஒன்றும் இல்லை, ஓகே தான். 4ல் கேது, அந்த குரு வந்து 12th ஹவுஸில் செவ்வாயோடு இருக்கிறது மட்டும்தான். இது என்னன்னா சில பேருக்கு திடீர்னு ஒரு கழுத்து வலி, கால் வலி, எங்கேயாவது வலினா சின்னதாக ஒரு பெயின் மாதிரி, அது மாதிரி. அதே மாதிரி குடல் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அஜீரணமோ இல்லை வயிறில் சின்ன அப்செட் மாதிரி எல்லாம் மைல்டாக இருக்குது. மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் தான், 1 or 2 days அவ்வளோதான். அது உடனே ரெடி ஆகிடும். எதுக்கும்
ரொம்ப ஜாஸ்தி வந்ததுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்க. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் மிதுனம், உங்கள் லைஃப் வந்து கடவுள் வந்து நல்லா பிளெஸ் பண்ணி ஒரு நல்ல ரேஞ்சில் நல்ல கண்டிஷனில் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா தேங்க் காட் அண்ட் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதம் பர்டிகுலராக ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்குது, அதை விற்றுட்டு ஒரு வீடை கட்டணும், இல்லை டிஸ்போஸ் பண்ணி ஷேரை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செய்யலாம். ஒரு 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 பொருளை கொடுத்து வேறு பொருள் வாங்கணும்னா அதை வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இது ஃபேவராக இருக்குது. பொதுவாக இந்த மாதம் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசி ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் ஆக்டிவேட் ஆகிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் அது. அஷ்டம சனி இருக்கும்போது குரு வந்து வர்றது பெரிய பலம். ஸோ டிரான்சிட் வந்து மந்த்லி டிரான்சிட் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கரியர் அண்ட் ஜாப் ப்ரொஃபஷனை பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் அவங்க தொழில் கிரகம். செவ்வாய் நல்லா இருந்தால் கடகம் காப்பாற்றப்படும். நிறைய செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹாரோஸ்கோப்ஸை பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் டாக்டர்ஸ், மருத்துவர்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் செவ்வாயுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அப்புறம் நிறைய ஆயில் நட்சத்திரத்தில் பிறப்பாங்க, அவங்களாம் மருத்துவர்கள் அவர் யோகத்தை அடைகிறாங்க. ஸோ கடகராசிக்கே வந்து மருத்துவத்துறை வந்து ரொம்ப உகந்த துறையாக இருக்குது. இப்போ வந்து இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர், அதாவது செவ்வாய் மற்றும் குரு, மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் வந்து ஒன்றாவே வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாங்க. கடகம்னா அது இங்கிலீஷில் வந்து கேன்சர். ஏன்னா ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், ஆங்கிலத்தில் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை என்ஹான்ஸ் பண்ணி பேசுகிறேன். ஸோ குருவும் செவ்வாயும் இணையிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 10 வந்து கன்ஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால் தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் தர்றதுனால இந்த மாதம் பர்டிகுலராக கடகத்துக்கு தொழில் கிரகம், பாக்கிய கிரகம், அதிர்ஷ்ட கிரகம் ரெண்டுமே ஒன்றா சேரும். இது வந்து நல்ல சான்ஸ். ஜூலை 13 சான்ஸ் செம்மையாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஏதோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, ஜாப்லெஸ், நிறைய பேருக்கு வேலை கிடையாது. கடகத்தில் பிறந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், ப்ளஸ் நிறைய பேர் பர்சனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் இருக்கேன், 6 மாதமாக இருக்கேன், 3 மாதமாக இருக்கேன், 9 மாதமாக இருக்கேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஜூலை ஆக்சுவலாக ஜூனே உங்களுக்கு ஃபேவராக இருந்தது. ஜூலை இன்னும் வந்து கூட்டு கிரக அதிர்ஷ்டமாக மாறும், அதுவும் ரொம்ப ஃபேவரபுளாக தெரியுது. ஸோ பாசிட்டிவாக ரிசல்ட்ஸை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா சனி இன்னும் 8ல் இருக்கார். எங்கேயாவது பணத்தை போட்டு பிளாக் பண்ணிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல், பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பட் ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ஓகே, பக்காவாக கொண்டு போயிடலாம். அப்புறம் இந்த ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்க விடாது. மினிமம் மேக்ஸிமான்னு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலி பிரிஞ்சு ஜாப் எடுத்துக்கலாமா, ஜாப் வேணான்னு ஃபேமிலியோட இருக்கலாமான்ற ஒரு குழப்பம்லாம் கூட வரலாம். எது சரின்றதை நீங்கள் தான் திங்க் பண்ணணும். பட் என்னோடய அட்வைஸ் எப்பவுமே கரியர் சைடில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு வீக்காக இருக்கிறது சனி தான். ஸோ சனி வந்து முடிஞ்ச அளவுக்கு கெடுக்க ட்ரை பண்ணோம். அது சான்ஸ் அது கொடுத்துருங்கன்னா ஃபேமிலி பிரிய வேண்டி வருது, வேலை எடுத்து தான் ஆகுனா எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திங்க் அண்ட் டூ. அடுத்து வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் அண்ட் கல்யாண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 8ல் உள்ள சனி மட்டும்தான் உங்களுக்கு தடையாக இருக்குது. மற்றபடி மற்ற எல்லா பிளானட்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபேவராக வந்துடும். அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வந்து 13th ஆஃப் ஜூலையில் வந்து உங்களுக்கு செவ்வாய் குருவோடு சேர்வது குரு மங்கள யோகம். அதுவே திருமணத்துக்கு அதிர்ஷ்டம். அதுவே கணவன் மணி உறவில் உள்ள விரிசல்கள்லாம் அப்படியே சரி பண்ணக்கூடிய, அதாவது காயம் பட்டிருக்கு, காயத்துக்கு மருந்து கிடைக்கிற மாதிரி இது. வாழ்க்கையில் வந்து ஒரு காயம், என்னை புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, உங்கள் மனைவி வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சிக்காமல் ஏதோ பழி போட்டுட்டார் அப்படின்னு வச்சுங்க. ஏதோ ஒரு மனஸ்தாபத்தை பிரிஞ்சிருக்கீங்க, வருத்தப்படுறீங்க. பட் அதுக்கு சமாதானம் வேணும் இல்லையா? வார்த்தையால் காயப்பட்டதுன்னா எல்லாருக்கும் வலி தான். பட் மனிதன் வந்து எல்லா தவறுகளையும் நினச்சிக்கிட்டே அதை போராட்டிகிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நிவர்த்தியே இருக்காது. ஸோ மருந்து என்னென்னா அதுக்கு உண்டான நல்ல வார்த்தைகள், சமாதானம், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் வந்து நல்ல வார்த்தைகள். அப்படி ஒரு நேரம் தான் இது. ஸோ கடகத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்னா சமாதானத்துக்கு தூது, இல்லை சமாதானத்துக்கு 2 பேருக்கும் மனம் இறங்கக்கூடிய காலம். அப்படி வந்தால் அதை மன்னித்து மறந்துடுங்க. மறக்கிறது வந்து மிகப்பெரிய மருந்து. மறந்துடுங்க, அது நல்லது. ஏன்னா சனி இன்னும் 8ல் இருக்குது. நினைக்க கசப்பாக இருக்கும், நினைக்காதீங்க. அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு இது நாள் குறிச்சிடலாமா, இது சரியாக பண்ணிடலாமா அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மாதமாக இதை எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து மாணவர்களுக்கு பார்த்தோம்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி மட்டும் 8ல் இருக்கார். அது உங்களுக்கு பெரிய தொல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா அது பொருளாதாரம், வேலை விஷயம், திருமணம் இந்த இடத்துல தான் தடை பண்ணுது. கல்வியில் கிடையாது. ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக, ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கணும். மெமரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு சில ப்ராக்டிசஸை பண்ணுங்கள்.
இந்த மந்த் ரொம்ப ஃபேவராக இருக்குது. நீங்கள் நினச்சதை செய்யலாம், நினச்ச மாதிரி எக்ஸாம் எழுதலாம், நினச்ச மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போடலாம், நினச்ச மாதிரி ஒரு காலேஜ் ஸ்கூலில் செலக்ட் பண்ணலாம், நல்ல வெல் பிளான்டாக இருக்கலாம், நல்ல பக்காவாக பிளான் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு நல்ல மாதம் தான் அது. புதன் வந்து உங்களுக்கு உங்கள் ஹவுஸில் தான் இருக்கார். புத்தியை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவார், கற்பனை சக்தியை கொடுப்பார், கலை வளத்தை கொடுப்பார், கவிதைகள் எழுத வைப்பார், நல்ல ஒரு ஓவியராக இருந்தீங்கன்னா நல்லா வர வைக்கும். அந்த மாதிரி ஒரு மந்த் இது. ஸோ ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இருக்கிறதுனால நல்ல அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமாக தெரியுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது பெண்கள், குறிப்பாக இல்லத்தரசிகள். ஸோ ஹோம்மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் சனி 8ல் உட்காந்துட்டு குடும்ப வாழ்க்கை அப்படி பார்த்துட்டு தான் இருக்குது. அதை அப்பப்போ இந்த ஒரு தாக்குதல் மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருக்கும். பட் நீங்கள் கடகனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸும் இருக்குது, ஒரு பெரிய மைனஸும் இருக்குது. மைனஸ் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். மூட் ஸ்விங்ஸ் ஒரு நாள் போல் இன்னொரு நாள் மூடு இல்லை, மாறிட்டே இருக்குது. ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு அந்த மறந்து அடுத்த வேலைக்கும் போகிறதுக்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணுது. சந்திரனில் பிறக்கிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் இது. மனிதன் வந்து நாளும் பொழுதும் ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடியது தான் வாழ்க்கை. அது உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்க விடும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது. ஸோ இப்போ வந்து இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் மற்ற கோள்கள்லாம் ரொம்ப ஃபேவராக வருது. உங்களுக்கு பிடிச்ச பொருள் வீட்டுக்கு நிறைஞ்சு வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூழல் மாறும், உங்களுக்கு பிடிச்ச உணவு, நீங்கள் செய்ய விரும்புகிற விஷயங்களை தைரியமாக முன்னெடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார பலம், உறவுகளுடைய நட்பு, அன்பு, அந்த பலம் இதெல்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து. சனியை இன்னும் வாட்ச் பண்ண நான் எப்பவுமே வந்து ஒரு அதாவது மெயின் டாமினேட்டிங் பிளானட் வந்து விதி கிரகமான சனி தான். ஸோ சனி வந்து கடகத்து 8ல் இருக்கிறதுனால நான் அப்படி கேஷுவலாக ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பிரச்சனைலாம் சொல்ல விரும்பலை. அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்லா இருந்தாலும் கூட சனி 8ல் இருக்கார். அஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மற்ற எந்த கோள்களாலையும் நோய்கள் வர மாதிரி இல்லை. ஒன்லி சேட்டன்னா இரும்பு, சேட்டன்னா படிக்கட்டு, அதாவது ஸ்டெப்ஸு. ஸோ சேட்டன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு படி ஏறுறீங்க, ஒரு பாத்ரூமில் குளிக்கிறீங்க, ஒரு இடத்துல ஓடுறீங்க, ஒரு சைக்கிள் பெடல் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்க, வண்டி ஓட்டுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் காலால் ஆக்டிவேட் பண்ண கால் பகுதி தான் சனியுடைய இடம். இரும்பு சனியுடைய இது, இரும்பு, பாறை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. ஏதாவது ஒரு ட்ரக்கிங் போகிறீங்க, ஒரு ஹை டைவிங் போகிறீங்க, எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃப் ஹெல்த்தில். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா சீனியர்ஸ். எனக்கு தெரிஞ்சு சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலராக ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ஹெல்தி அண்ட் வெல்தி, எதை பற்றியும் உங்களுக்கு வந்து பெரிய வருத்தம் இல்லை, ரெகுலர் இன்கம் ஒன்று வருது, ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்குது, ஒரு பென்ஷன் கிடைக்குது, பசங்க பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு எந்த பேர்டனும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை, வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது பிளானை கொடுக்குறாங்க. நீங்கள் வீடை வாங்குங்க, வீடை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க, வாகனம் வாங்க சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை சூப்பர்வைஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா பண்ணுங்க. சரி, நீங்கள் உடனே உங்கள் மனசில் தோணும் நானாக ஏதாவது பண்ணலாம்னா ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு ஜாப் ப்ரொஃபைலில் ஒரு அட்வைசராக, ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறது மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷன் இருந்தால் கேன் டூ, செய்யலாம். பட் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ஏதாவது போகலாமான்னு கேட்டிங்கன்னா நான் பெருசாக அதுக்கு ஆலோசனை தரல. ஏன்னா அந்த அஷ்டம சனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாது. அதனால் அந்த சைடை விட்டு மற்ற எந்த வகையில் வேணாலும் முயற்சி எடுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடகம் சார்ஜ் ஆகிற மந்தாக தெரியுது, செல்ஃப் சார்ஜ் ஆகிடுங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. ஸோ சிம்மம் வந்து ஜூனில் ரொம்ப பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் நிறைய கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு நடந்துன்னு எனக்கு ஒரு மெசேஜ்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஒரு ராசியுடைய மண்டலத்தை வந்து சரியான கிரகங்கள் இல்லைனா கூட சில மாதங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதை நிறைய பேர் பயன்படுத்தி பலன் நினைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சிலருக்கு நடக்கலை இன்னும். அது அவங்கவுங்க பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும். அது தசா புக்தி அடிப்படையிலோ இல்லை உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள தோஷங்கள் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக தான் எனக்கு தெரியுது. இப்போ இந்த ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, செவ்வாய் குரு வந்து ஒன்றா சேர்றது சிம்மத்துக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுவும் 10ல் சேர்றாங்க. 10ல் செவ்வாயும் குருவும் சேர்றது வந்து லார்ட் ஆஃப் 4 and 9. செவ்வாய் வந்து யோகக்காரகன் செவ்வாய் வந்து இன்னொரு யோகக்காரகன குருவோடு சேரும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது. பதவிக்காக காத்திருக்கவங்களாம் பதவி கிடைக்கிற பலன் உண்டு. 11ஆம் இடத்துல மாத துவக்கத்திலேயே சூரியன், அதுவும் நல்ல ஒரு ஆளுமையான தன்மை. அது 16th ஜூலையில் தான் சூரியன் 12ஆம் இடத்துக்கு வரார். அது கூட ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. ஏதாவது பயணங்களுக்கெல்லாம் ரொம்ப பயன்படும் உங்களுக்கு. புதன் வந்து மாத துவக்கத்திலே உங்களுக்கு 12th ஹவுஸ் கொஞ்சம் செலவு நிறைந்த மாதமாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகளை, பொருளாதார செலவுகளை சந்திக்கக்கூடிய மாதமாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது உங்களுக்கு ஆஃப் ஆஃப் த மந்த் தான். மறுபடியும் 19th அன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் மறுபடியும் இன்கமாக ஜென்ரேட் ஆகிடும். முன்ன போட்டு பிடிக்கிறது மாதிரி தான் வச்சுங்களேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரியரில் பார்த்தோம்னா ஜாப் அண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? 7ல் சனியுடைய பார்வையில் இருக்கீங்க. ஏதோ ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நல்லதாகவே நிறைய நடக்கும். நல்ல ஜாபில் இருப்பீங்க, நல்ல பொசிஷனில் இருப்பீங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்ல இன்கம் வரும். ஆனால் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏதோ ஒரு திருப்தியாக இல்லை, ஒரு அதிருப்தி மனசுக்குள்ளே இருக்குது. நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியவங்க இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம், நம்ம இவ்வளோ அடைய வேண்டியவங்க இவ்வளோ தான் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி, கொஞ்சம் திருப்தி, ஒரு குழப்பம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போட்டு உங்களை சுற்றி அந்த நெகட்டிவ் பிளான்ஸோட ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. பட் பாசிட்டிவ் பிளான்ஸ் அதை ஓவர் கம் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்குது. ரெண்டுமே நடக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக ஏதாவது முயற்சி எடுக்கலாம்னா நல்லபடியாக பண்ணலாம். பெரிய ஒன்றும் பிரச்சனையாக தெரியல. ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, குடும்பம், இந்த மந்த் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக சில விஷயங்கள் வந்திருக்கு. அதுக்கு முதல் காரணம் என்னென்னா, அந்த செவ்வாய் குரு சேர்றது வந்து ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ உங்களால் ஒரு வரன் கிடைக்கல அப்படின்னா கூட உங்களோட பார்ட்னர் சைட்லேருந்து ஒரு குரு பலம் கொண்ட ஒரு வரனை நீங்கள் கல்யாணம் பண்ணுற வாய்ப்பை தரும். ஸோ ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது அதாவது இந்த ராகுக்கு இது எப்போல்லாம் 2 இடத்துல வருதோ திடீர்னு கல்யாணம் நடக்கும். அதுலேயும் வந்து காதல் திருமணம், அதுலேயும் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ், இப்படி டக்குன்னு நடக்கிறது தான் அந்த ராகுக்கு இது வந்து 2 இடத்துல வருது. ஸோ அது மாதிரியான சூழல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிக்கக்கூடிய மாதம் தான் இது. அடுத்தது வந்து நம்ம சிம்மத்துக்கு பார்க்குறது என்னென்னா, பொருளாதாரம் நல்லா இருக்குமான்னு அப்படின்னு பார்த்தோம்னா வரவும் செலவும் அப்படி சமமாக இருக்கும். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 2024 உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் வந்து உங்கள் சைடில் ஃபேவரில் தான் வந்திருக்கு. ஒன்றே என்னென்னா, அந்த ராகுக்கு இது வந்து 2 and 8 இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் வந்து ஒரு சின்ன தடங்களை சந்தித்து கடந்து போகிற மாதிரி வரும். ஸோ ஒரு அப்சக்கல்ஸ் வரும். ஆனால் லைஃப்பில் வந்து அப்சக்கல்ஸே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது. ஸோ அந்த அப்சக்கல்ஸில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சு அந்த நாலேஜை கெயின் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ண பிளான் பண்ணுங்கள். எல்டர்ஸோடைய ஹெல்ப் எடுத்துங்க, சப்போர்ட் எடுத்துங்க, அது பாசிட்டிவாக நடக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட கலவை கலந்தது தான். 2 and 8 வந்து ராகுக்கு இது இருக்குது. குழப்பங்களுக்குள்ள நாட்கள் அப்படி நிறைஞ்சி இருக்காங்கன்னு அர்த்தம். சனி பார்வை 7லேருந்து விழுது. ஸோ லைஃப் பார்ட்னரோடையும் ஏதோ ஒரு மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படி போயிட்டுருக்கு. குருவும் 10ல் இருக்கார். மற்ற டிரான்சிட்ஸ்லாம் கூட ஆவரேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பெண்கள், குடும்ப தலைவிகள் வந்து ஒரு அமைதியான ஒரு எண்ணத்தோட, ஒரு பொறுமையோட, சகிப்புத்தன்மையோடு அப்படியே கடந்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது. ஸோ தேவையில்லாத மனப்போராட்டம் அதிகரிக்க தான் அது வந்து தேவையில்லாத வலிகளை கொடுக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கோபத்தினால வந்து அவங்க அமைதியும் எல்லாம் இழந்து சில பேர் போராடுறாங்க. அது வேண்டாம். சரியாயிடும், எல்லாமே தானாக சரியாயிடும். அடுத்து பார்க்குறது ஹெல்த்து. சிம்மத்துக்கு நான் எப்படியும் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு ஹெல்த்தை பற்றி எப்போவுமே ஒரு வார்னிங் கொடுத்து தான் இருப்பேன். காரணம், ஒரு அலர்ட் கொடுக்குறேன். சனி பார்வை இருக்குது, அடுத்த அஷ்டம சனி வருது, ப்ளஸ் ராகுக்கு இது வந்து 2 and 8 இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்டில் எப்பவுமே யூ ஹேவ் டு டேக் கேர். உங்களுடைய ஃபுட் ஹேபிட், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நீங்கள் கவனம் எடுத்து தான் செய்யணும். கவனக்குறைவாக நீங்கள் செய்ய முடியாது. அது கொஞ்சம் பாருங்கள். அடுத்து வந்து சீனியர்ஸ். வயதில் மூத்தவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய கையிருப்பு. உங்களுக்கு வந்து ஒரு இருப்பு இருக்குது, என்கிட்ட இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, இவ்வளோ பேக்கப் இருக்குது அப்படின்னா அதை பத்திரமா வச்சுங்க. அதை இன்னொருத்த கொடுத்து மாட்டிக்காதீங்க. இது எல்லா சிம்மராசிக்கு எல்லா வயதினருக்கும் சொல்கிறேன். அதே போல் உங்களுடைய ஹெல்த்து, சீனியர்ஸ்க்கு பர்டிகுலராக வந்து ஹெல்த் வந்து ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலாக போகாமல் தேவையான அளவுக்கு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹெல்த்தை ரெகுலராக நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு வருத்தமும் இருக்காது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு வருத்தமும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. அமைதியான செயல்களை செய்ய தான் இது நேரம். அதை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். சிம்மம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஓகேன்னு சொல்லலாம், ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். பட் நாட் பேட், கெட்டதாக இல்லை. மனதுக்குள் இருக்கிற மன போராட்டம், மன குமுறல்கள், ஏதோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது. இது இருக்குது, அது இல்லை, அது இருக்குது, இது இல்லை, இது நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு தேவை, ஒரு பூர்த்தி ஆகலை. அதுதான் நேரம். அப்படி தான் உங்கள் நேரம் உங்களை சோதிக்குது. அதை நீங்கள் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. கன்னி ராசி. கன்னி ராசி நீங்கள் குரு டிரான்ஸ்லேட்டுக்கு அப்புறமே ரொம்ப பாசிட்டிவாக நிறைய விஷயம் பேசியிருக்கேன். ஜூலை 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெறும் அந்த மார்ச் செவ்வாய் மட்டும் தான் 8th ஹவுஸில், அது நகர்ந்துச்சுன்னா ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. 13th ஆஃப் ஜூலை வந்து செவ்வாய் குருவோடு இணைகிறார். உங்களுடைய பாவ கிரகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு கெட்டது, எதிர்ப்பு, பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் கொடுக்கறது, அது வந்து அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஜூலை 13 வந்து நகர்ந்துட்டாருன்னா 8th ஹவுஸ் கிளியர், 6ல் சனி பலம் தான். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இது சரியான மந்த் ஜூலை. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக 10ல் சூரியன் இருக்கும், 10ல் சுக்ரன், அதுக்கடுத்து புதன் வந்து 11th ஹவுஸில். இதெல்லாம் என்ன ஆக்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக் அண்ட் ஃபார்ச்சூன், ஆப்பர்ச்சுனிட்டி, மணி, வெல்த்து, ஜாபு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ், இது எல்லாத்துக்குமே நல்ல குட் சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு ட்ரையாக டல்லாக போயிருந்த பீரியட்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆக்டிவேஷன் அது. ஸோ ஜூலையை வந்து நீங்கள் சரியாக சொல்லணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஜூலையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பலன்கள் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுத்துரும், பாசிட்டிவாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய விஷயங்களில் முன்னேற்றம் தெரியும், பொருளாதாரமும் நல்லா இருக்கும், மன நிறைவாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல மந்த் தான் ஜூலையில். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்ற விஷயத்துக்காக ஏங்குறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குருவுடைய பார்வை பலமாக இருக்குது. 10ல் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் 11ல் புதனும் பிடித்த வரனை திருமணம் செய்கிற யோகத்தை அடைகிறீங்க. தடைகள் வந்து ராகுக்கு எது பண்ணோம், பட் ஆனால் தடையை மீறி அது நடக்கிற அளவுக்கு வலிமையான பார்வைகள் இருக்குது. அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. கணவன் மனைவி உறவில் கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மறுபடியும் பேக் டு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். சீரியஸாக இதை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா அடுத்த அஷ்டம சனிலாம் உங்களுக்கு வரும், கண்ட சனி, அஷ்டம சனிலாம் வரப்போகுது. ஸோ எதையுமே சீரியஸாக எடுத்துக்காமல் அப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போயிடுங்க. பிரச்சனை எதுவும் பெருசாக ஹைலைட் ஆகாது. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பார்க்குறதுனா, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இந்த டைமில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா, அதை முயற்சி செய்யலாமா, இட்ஸ் அ குட் டைம். ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. ஏன்னா இந்த ஜூலை விட்டிங்கன்னா ஆகஸ்ட்லாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும், மறுபடியும் செப்டம்பர், அக்டோபர் ஆகிடும். ஸோ ஜூலை இஸ் அ குட் டைம். அடுத்தது வந்து கன்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அருமையான மாதம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிளான் பண்ணபடி நீங்கள் வந்து உங்கள் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் உண்மையிலே சின்சியராக நல்ல வெல் பிளான்ட் அண்ட் வெல் ப்ரிப்பேர்டு அப்படி இருந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் ரிசல்ட். பக்காவாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லா பிளான்ட்டுமே உங்களுக்கு மைண்டு, ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், லக்கு, இன்டலெக்சுவல் திங்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள். குடும்பம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்தானத்தில் எந்த தோஷமும் இப்போ கிடையாது. செவ்வாய் பார்த்துருந்தா அவர் விலகிறார். குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே உங்கள் மனசை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்அப் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் வருது உங்களுக்கு. குடும்பத்தால் வரக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங், குடும்ப தேவைகள் கொஞ்சம் பூர்த்தி, உங்களையும் சில பேர் வந்து கவனிக்கிறாங்கன்ற ஒரு மன நிறைவு, உங்களையும் பார்த்துக்க ஒரு ஆள் இருக்குன்ற ஒரு மன சந்தோஷம், உங்கள் தேவையில் வாங்கி தராங்கன்ற ஒரு மன நிறைவு, இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் தெரியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஏதாவது சின்ன சின்ன கசப்புகள் அப்படி இருந்ததுன்னா கூட அதுவும் அழகாக மாறும், அதுவும் மறைஞ்சிரும். அதை பற்றின வருத்தங்கள் இல்லாமல் ஒரு நல்ல மனநிலைக்கு வருவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி நிறைக்கிற ஒரு மாதமாகவும் தெரியுது. நிறைய கிஃப்ட்ஸ் வர மாதிரியும் தெரியுது. ஒருவேளை நீங்கள் ஜூலையில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி. ஏன்னா கன்னிக்கு அந்த மாதிரி டைம் இது, குட் டைம். செலிப்ரேட் பண்ணலாம், நிறைய விஷயம் செலிப்ரேட் பண்ணலாம். ஹெல்த்தை பற்றி பார்க்கணும்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு வந்து 7th ஹவுஸில், 1st ஹவுஸில் கேது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உபாதைகள் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் கிடையாது, இன்டர்னல். அது பர்டிகுலராக வந்து சர்ப கிரகங்கள் கொடுக்குற உபாதைகள் எல்லாமே சில பேருக்கு இஎன்டி, சில பேருக்கு வந்து இந்த த்ரோட்லேருந்து வயிறு சம்பந்தப்பட்ட துறையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள். ரொம்ப மேஜராக ஒன்றும் இல்லை. எந்த கிரகமும் என்ன சொல்லுவாங்க பெரிய அட்டாக் பண்ணுற மாதிரி இல்லை. வருத்தம் உள்ள 1 or 2 days சிம்டம்ஸ் தான், மைனர் தான். அது சின்ன சின்ன ரெகுலராக சில பேருக்கு சில டேப்லெட், சில பேர் ஃபுட் ஸ்டைலில் மாற்றினோடனே சரியாயிடும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணலாம், எனர்ஜியாக ஃபீல் பண்ணலாம், நல்லா என்த்யூசியாஸ்டிக்காக நல்லா எனர்ஜியாக ஃபீல் பண்ணலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு 9, 10, 11 வரதுனால ரொம்ப நல்லா எனர்ஜி கொடுக்கும். லக் ஆக்டிவேட் ஆகும். மணியை கூட கொஞ்சம் ப்ளஸில் இருக்குது. மணி, வெல்த்து. ஏதாவது வாங்கணுன்னா நீங்கள் வாங்கலாம். அந்த மந்தில் புக் பண்ணணுன்னா பண்ணலாம். வாகனம், வீடு, ஆபரணம், ஏதாவது நீங்கள் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் பாசிட்டிவாக தெரியுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கன்னி இந்த மாதம் அருமையான மாதம்.
சனி 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு போட்டி நீங்களே உங்களை போட்டியாளராக நீங்கள் கருதலாம். உங்களுக்கு போட்டி யாருமே கிடையாது. உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவுக்கு போட்டி யாருமே கிடையாது. ஸோ நீங்களே உங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஸோ சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இது ஓஜி உட்கார்ற வயசு கிடையாது, மீண்டும் எழற வயசுன்றது நீங்கள் பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு தான் நல்லா இருக்குது. ஸோ வயதாகிடுச்சின்னு நினைக்க வேண்டாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். உங்கள் மனசில் அந்த ஆர்வமும் ஆசையும் அதிகமாக தூண்டப்படும். அதுக்கு காரணம் அந்த மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்குது. உற்சாகத்தை கொடுக்கும். நிறைய நல்ல நண்பர்கள் கான்ஃபிடென்ஸை கொடுப்பாங்க. நிறைய நல்ல உறவுகள் வந்து வாய்ப்பை கூட கொடுப்பாங்க. இல்லை உங்கள் அனுபவ அறிவே ஒரு வாய்ப்பை உருவாக்குற மாதிரி நேரம் தான் அது. சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது குட் மந்த் ஜூலை. உங்களுக்கு வந்து உகந்த மாதம். ஓவராலாகவே கன்னிக்கு நல்ல மாதம் தான் ஜூலை. ஸோ கன்னி ராசியில் பிறக்கிறவங்களுக்கு வாய்ப்பு, அதிர்ஷ்டம், அதாவது லக், ஆப்பர்ச்சுனிட்டி, டேலண்ட், மணி அண்ட் வெல்த், இது எல்லாமே கலந்த நிறைந்த நல்ல மாதம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி. ஸோ ஜூலை 2024 பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ட்ரான்சிஷன்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த கரியர் அண்ட் ஜாப் எடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் வந்து 8ல் குரு இருக்கிறத பற்றி உங்களுக்கு பெரிய பாதகம் அவசியமே கிடையாது. பட் இதே மாதம் ஜூலையில் செவ்வாயும் 8th ஹவுஸில் பொசிஷன் பண்ணும். அதை வந்து நம்ம ரொம்ப பெரிய பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. பட் கரியர் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு அது வந்து சந்திரன் தினந்தோறும் நகரக்கூடியவர். பட் அந்த கடக வீடு தான் வந்து உங்களுக்கு தொழில் வீடு. சுக்கிரன் மற்றும் சூரியன், புதன், இந்த 3 கிரகங்களுடைய ட்ரான்சிஷன் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது இந்த ஸ்டேட்டஸ், என்ன சொல்லுது, மைண்ட் எப்படி இருக்கும், எப்படி வந்து வேலை விஷயம்லாம் போகும், துலாம் பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குன்னா, சேலஞ்சஸ் வந்து டே பை டே, எல்லா மந்த் பை மந்த், இயர் பை இயர் சேலஞ்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது துலாமுக்கு. பட் அந்த சேலஞ்சஸ் எதுவுமே வந்து உங்களை வந்து மூழ்கடிக்கிற மாதிரி இல்லை, உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லை, உங்களை வருத்தமான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் நிறுத்துறது மாதிரி இல்லை. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் அனுபவம், உங்கள் அறிவு, உங்கள் திறமையில் அப்படியே கடந்து வர மாதிரியான சூழ்நிலை தான் அது காமிக்குது. அப்போ உங்கள் ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் பிஸ்னஸ், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய ஆர்வம் என்ன, உங்களுடைய புத்திசாலித்தனம் என்ன, உங்களுடைய அணுகுமுறை என்ன, அதை பொறுத்தா ரிசல்ட்ஸு. அதனால் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. இது வந்து முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஸோ 2024 ஜூலையாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய வேலை விஷயத்தில். ஆஸ் இட் இஸ் அது வாட்டில் போயிட்டுருக்கு. நிறைய புதிய புதிய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை ட்ரை பண்ணுவீங்க, பண்ணிகிட்டே இருங்க. எப்போ வேணால் ரிசல்ட்ஸ் எப்படி வேணால் நடக்கும். ஃபேமிலி அண்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ் இந்த மாதம் பர்டிகுலராக ஜூலையில் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பாயிண்ட்டு கொடுக்க முடியும். 13th of ஜூலைக்குள்ளே ஒரு வேலை, ஒரு வரன் கிளிக் ஆகிடுச்சு, பேசி முடிச்சிட்டிங்க, ஒப்பந்தம் பண்ணுறீங்க, பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13th of ஜூலை கரெக்டாக செவ்வாயுடைய அந்த டிரான்சிட் நடந்த பிறகு சில தடைகள் அப்படியே சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு நிறைய ஒரு இழுபறி, ஒரு போராட்டம், இது அது முடியாது, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன போராட்டம், ஒரு இழுபறி, இது வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை நீங்கள் தான் கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கணும். குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் பார்ட்னர் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க, அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க, அதுக்கு ஒத்து போக மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு 2 பக்கம் அந்த கயிறை பிடிச்சி கயிறு போட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 2 பக்கம் 2 பேரும் இழுக்கிற மாதிரி இருக்கும். என் பக்கம் நீ வா, உன் பக்கம் நான் வா, அந்த மாதிரி இருக்கும். டிக் ஃபார் டேக், ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும். பட் அது யாராவது ஒருத்தர் விட்டால் தான் கொஞ்சம் அது ஒரு போட்டியாக இருந்தால் ஓகே, அது ஒரு சண்டையாக மாறிடக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிஞ்சுங்க. ஸோ துலாம் ராசி உங்கள் பார்ட்னராக இருந்தாலும் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க மைண்ட் இப்படி இருக்குன்றதை புரிஞ்சுங்க, அவ்வளோதான், விட்டுடலாம். எஜுகேஷன் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது எந்த கவலையும் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு க்ளீன் ட்ராக், பக்காவாக இருக்குது. நல்ல நேரம், நல்ல அமைப்பு, ஒரு நல்ல கிரகநிலை, ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல புத்தி நிலை, பாசிட்டிவாக நினச்சது நடக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குரு 8th ஹவுஸில் இருக்கிறதுனால நிறைய பணத்தை செலவழித்து, அதாவது அறிவை பெறுறதுக்காக நீங்கள் வந்து நிறைய செல்வத்தை வந்து செலவழிப்பீங்க. ஸோ மோர் எக்ஸ்பென்சஸ், மோர் கெயின் ஆஃப் நாலேஜ், அந்த மாதிரி ஒரு டைம் இது. பட் பரவாயில்ல, அறிவை வளர்க்க எவ்வளோ வேணால் நீங்கள் செலவு பண்ணலாம். இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த ஜூலை மாதம்
ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்கள், உறவுகள், அக்கம் பக்கம் ஏதோ யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுறாங்க. இரிட்டேட் ஆகாதீங்க. நானும் அமைதியாக போகணும்னு நினைக்கிறேன், அப்போ கூட கோவப்படுத்துகிறாங்க, அப்போ கூட என்ன டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் என் வழியில் பக்கம் மட்டும் தான் பார்க்குறேன், நான் என் வழியில் மட்டும் தான் போகிறேன், அப்போ என்னை ஏன் இப்படி தொல்லை பண்ணுறாங்க உங்களுக்கு தோணும். இப்படி அதையும் நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக பேசுங்க, ஃப்ரீயாக எடுத்துங்க. ஸோ கொஞ்சம் மாற்றங்களை சந்திக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி மந்த் இது, இரிட்டேஷன்ஸ் நிறைய வர மாதிரியான மந்த் இது. கொஞ்சம் பாருங்கள். ஹெல்த், ஆரோக்கியம், செவ்வாயோடைய பொசிஷன் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. குருவோட சேரும் பொழுது பர்டிகுலராக செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்லாம் பார்க்கும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம். பர்டிகுலராக என்ன விஷயமா இருக்கலாம், நிறைய பேருக்கு அந்த ஹீட் பாயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சூடு கட்டி. ஒரு சிலருக்கு பிடிப்பு, உடலில் வந்து எங்கேயாவது பிடிப்பு, தசை பிடிப்பு. சில பேருக்கு சின்னதாக வலி. பட் அது ஹீட்டு, எரிச்சல் சொல்கிறது, இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு 2-3 நாள் அப்படி வரும், போயிடும். அதனால் கொஞ்சம் காரமான உணவை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும். ஏன்னா செவ்வாய்னா வந்து அந்த காரம், மிளகாய், காரம், அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா, சில்லி ஃபுட்டு அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் நார்மலாக இருக்கும். சீனியர்ஸ், துலாம் ராசியில் பிறக்கிற வரைக்கும் எப்போவுமே துலாம் வந்து எப்படின்னா ஒரு ஓய்வே கிடையாது. எவ்வளோ வயசானாலும் ஒரு ஓய்வே கிடையாது. இன்னும் உழைக்கலாம். அந்த உழைக்கும் தன்மையை கொடுக்கும். ஏன் கொடுக்குது அப்படின்னா, துலாமில் தான் சனி உச்சம் அடையும். சனி உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி மண்டலத்தில் நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஒரு ஓயாத உழைப்பாளியாக உங்களை ஆக்டிவாக வச்சுருக்கோம். அது பெரிய பாசிட்டிவான ஸ்ட்ரென்த், அது ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு ஆடிட் அட்வான்டேஜாக நான் எடுத்துக்கிறேன். ஓவரால் துலாம் எல்லா சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணுற நல்ல மாதம். ஒன்லி ரிலேஷன்ஷிப், பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டிங்கன்னா சீரியஸான எந்த ட்ரபிளும் இல்லை. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்கு இப்போ தான் அந்த குரு பார்வை வந்திருக்கு. ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுது குரு பார்வை. விருச்சிகத்தை அப்போட 4 இந்த சனி இன்னும் பொசிஷன் பண்ணியிருக்கு. 5ல் ராகு, 4ல் சனி. இந்த 5-4 தான் கொஞ்சம் அசுப ஆதிக்கம். ஸோ கரியர் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது சூரியன் வந்து 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு நகருவார். எப்போனா உங்களுக்கு வந்து 16th ஜூலை. 16th ஜூலையில் உங்களுக்கு வந்து 2-3 நல்ல விஷயம் ஒன்றா நடக்கும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சூரியன் வந்து 8th ஹவுஸ்லேருந்து 9th ஹவுஸ் மூவ் பண்ணிட்டாருன்னா ஜாப், கரியர், மணி, பிஸ்னஸ்க்கு கரெக்டான டைம். ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணோம், பர்சீவ் பண்ணோம், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம், எஸ் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சரியான நேரம் 16th ஜூலை. சரி, சூரியன் யாரோட அப்படி ஷிஃப்ட் ஆகிறாரு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வந்து சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, 9ல் இருப்பாங்க. இந்த பக்கம் 7th ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 13th ஜூலை செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் அப்படியே குருவோட கன்ஜெக்ஷன் ஆகிடுவார். அதுக்கு பேர் தான் குரு மங்கள யோகம். அப்போ ஒரு பக்கம் குரு மங்கள யோகம், இன்னொரு பக்கம் சூரியன் வந்து புதனோட சேர்த்து சுக்கிரனோட சேர்த்து ஒரு ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகுது. இந்த 2 கேல்குலேஷன் என்ன சொல்லுதுன்னா, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இந்த பர்டிகுலர் இந்த மந்தில் அசைக்கவே முடியாத விஷயங்களை நீங்கள் வந்து செய்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ ஜாப் அண்ட் கரியரில் வந்து இது ஒரு நல்ல ஸ்கோர். ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எங்கிறவங்களுக்குலாம் இது நல்ல வாய்ப்பு. பெரிய லெவலில் மைக்ரேஷன்லாம் கூட விதின் த சர்க்கிள், விதின் த கம்பெனி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களை எடுத்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. குடும்பம், ஃபேமிலி அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த ஃபேமிலி ஹவுஸில் வந்து உங்களுக்கு 7th சனி கிடையாது. ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து எந்த வகையிலையும் ஃபேமிலியை ட்ரபிள் பண்ணுற மாதிரி இல்லை. திருமண ஏற்பாடுகள் தாராளமாக நல்லபடியாக, விருப்பமாக, சந்தோஷமாக, நல்லபடியாக செய்யலாம். உறவுகளில் உள்ளவங்கெல்லாம் கல்யாணத்தை முடிக்கிற அளவுக்கு நேரத்தை நெருங்கி வருது, அதையே நீங்கள் முன்னெடுக்கலாம். கணவன் மனைவி உறவுலாம் ஓரளவுக்கு அன்பு பரிமாற்றமாக மாறிடும். இது வரைக்கும் வந்து வெறும் அனுபவ பரிமாற்றம்னா இப்போ அன்பு பரிமாற்றம், அந்த மாதிரி மாறக்கூடிய நேரம் நல்லா இருக்குது. விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கிளியர் ட்ராக். ஒன்றே ஒன்று தான் நீங்கள் யோசிக்கணும், உங்களுக்கு சோம்பல் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சனி 4th ஹவுஸில் என்ன பண்ணால் சம்டைம்ஸ் சோம்பல் கொடுக்கும், மந்தப்படுத்தும். பார்த்துக்கலாம் அலட்சியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அலட்சியம் வந்து உங்கள் மனசில் வரக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம், 10 டேஸ்க்கு அப்புறம் தானே வருது, அப்போ பிளான் பண்ணணும். நீங்கள் ஏர்லியாகவே எல்லாமே பிளான் பண்ணணும். ப்ரீ ஒர்க். அப்படி பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற பிளானஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தள்ளி போடுறீங்க தெரியுமா, காலம் தாழ்த்தி செய்கிறது, காலத்தை தள்ளி போகிறதுனால அந்த சனி என்ன பண்ணணும்னா அந்த டைமுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை எப்படியாவது நீங்கள் முறியடிக்கணும், உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். அதை பண்ணால் உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸாம், உங்கள் நாலேஜ், உங்கள் ப்ரிப்பரேஷன், நீங்கள் அட்டன் பண்ணுற விஷயம், நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக உங்கள் ஃபேவருக்கு அது வந்துடும். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஹெல்த், ஆரோக்கியம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த கிரகமும் பெரிய ஆரோக்கிய தொந்தரவு கொடுக்குற மாதிரி இல்லை. பட் சனி ராகு மட்டும் ஒரு மாதிரி தனியாக தெரியுது. ஒரு 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 பிளானட்டுடைய டிரான்சிஷன் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பக்கம் செவ்வாய் குரு கூட்டு அது ரொம்ப நல்லா இருக்குது. அது ஸ்ட்ரைட்டாக அவங்க எனர்ஜியை பாஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி. இன்னொரு பக்கம் சூரியன் புதன் சுக்கிரன் பரவாயில்ல, சூரியன் 8ல் இருப்பார், இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு எடுக்காது. பட் இந்த சனி ராகு தனியாக ஒரு பேர் பண்ண மாதிரி இருக்காங்க. ஒரு ஹவுஸில் இல்லைனா கூட நெக்ஸ்ட்டு 4 and 5ல். இந்த 4 and 5 வந்து கும்பம் அண்ட் மீனமாக இருக்குது. இப்போ இந்த கால் பகுதி, ஷோல்டர்ஸு, முதுகெலும்பு, இது மாதிரியான சின்ன சின்ன எலும்பு சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி மசிலில் சில பேர் அந்த வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுவாங்க, டக்குன்னு எதாவது பிடிக்கும். அதனால் கொஞ்சம் இந்த சனி ராகு இருக்கிறதுனால ஹெல்த்தில் வந்து சின்னதாக கேர் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு சீரியஸ் மேட்டர் இல்லை, பட் இருந்தாலும் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒன்று பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாடுறது, ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ஹெல்த் கேர் இல்லாமல் இருக்கிறது, அப்படி இல்லாமல் இருந்தால் அது கொஞ்சம் அதோடைய பாதிப்பை காமிக்குது. மற்றபடி பெருசாக சீரியஸாக இல்லை. ஹோம் மேக்கர்ஸ், இல்லத்தரசிகள், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானம் சுத்தமாக இருக்குது. ஸ்தானம் சுத்தமாக இருக்குன்னா சுப பலன்கள் நடக்குது, விருப்பங்கள் நிறைவேறுதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு பாராட்டு கிடைக்குது, ஏதோ உங்களுடைய செயல்கள்லாம் வந்து எல்லாரும் மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வேல்யூ பண்ணுறாங்க, அந்த ஒரு மதிப்பு. ஸோ ஸ்கார்பியன் வந்து இப்படி ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். விருச்சிகம் பெண்களுக்கு வந்து இது ஒரு மன நிறைவை கொடுக்குற மாதம் தான். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, நீங்கள் சொல்கிற பிளானை வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை ஆஸ் பர் ஒரு ஐடியா அவங்களாம் மூவ் பண்ணுறதுக்குள்ள சான்ஸ் கொடுக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. குட். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ், உங்கள் மணி, உங்கள் வெல்த், உங்கள் பிளான் என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் இது வந்து நல்ல மாதம். ஒரு ட்ராவல் பண்ணணுமா, யாரையா மீட் பண்ணணுமா, ஏதாவது விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணுமா, பண்ணுங்கள். 4th ஹவுஸில் உள்ள சேட்டன் ஒன்று தான் தடை பண்ணி தான் கொடுக்கும். அந்த தடை தான் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்னொன்று கோ ஸ்லோன்னு சொல்கிறோம். ரொம்ப பொறுமையாக அடி எடுத்து வச்சு போங்க. வேகம் காட்ட வேண்டாம். வேகம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக போகும். ஓவரால் விருச்சிகம் 2 கிரக பார்வையே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம். உங்களுக்கு செவ்வாய் குருவே வந்து உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். தைரியக்காரகன் செவ்வாய், சுபகாரகன் குரு, மங்களம். ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அது பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு லாஸ்ட் மந்த் அப்படியே நம்ம ஒரு ஆவரேஜாக கொடுத்துருந்தோம். ஜூலையில் வந்து எப்படி இருக்குது டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய பார்வை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தனுசு மேலே விழும். சனி எப்பவுமே ஆல்ரெடி ஃபேவராக தான் இருக்குது. கரியர் ஃப்ரெண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியன் 7ல், அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போயிடும். புதன் ஆல்ரெடி 8th ஹவுஸ் தான் பொசிஷன் ஆகுது. 19 தான் அது 9th ஹவுஸ்க்கு மூவ் ஆகுது. 6ல் குரு, 6ல் செவ்வாய் போய் சேரப்போகுது. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஏதோ எங்கள் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதோ எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குது, எனக்கு ஏதோ வாழ்க்கை பரவாயில்ல, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற லைஃப் போயிட்டுருக்கு, சீரியஸ் ட்ரபிள் எனக்கு எதுவுமே கிடையாது, பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ கோயிங் குட், என்னுடைய ஒரு ஜாப் கூட சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜூலை மந்தில் எந்த பிளானும் வேண்டாம். ஸோ ஜூலை மந்தில் எதாவது ட்ரை பண்ணுறோம், ஏதாவது செஞ்சு பார்க்கலாம், ஏதாவது முயற்சி எடுக்கலான்ற எந்த பிளானும் வேண்டாம். ஆஸ் இட் இஸ் நடந்ததுன்னா சந்தோஷம். எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் செய்ய வேண்டான்றது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி வந்து நான் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜூலையில் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் அண்ட் கரியர் மணி டிரான்சாக்ஷன், மணி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை கூட ஜூலையில் வந்து பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு யோசிச்சு பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்க்குறது ஃபேமிலி, குடும்பம், கல்யாண விஷயம், இதெல்லாம் எப்படி போகும் இந்த மந்த்து பிளான் பண்ணிக்க வேண்டாம்.
இந்த 7 and 8 என்ன நடக்க போகுதுன்னா, ஒன்று ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே தடை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இழுக்கும், டிலே பண்ணிகிட்டே போகும். ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தர் கொடுப்பாங்க, இந்த டைமில் இதை முடிச்சிருவோம், கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம், வரன் ஓகே பண்ணிடலாம், எஸ் ஃபைனல் பண்ணிடலாம், கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் அது பின் வாங்கிடுவாங்க, ஸோ பேக் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்க முடியாது. பட் யூ கேன் ட்ரை தட். கான்ஃபிடென்ட்டாக இறங்க முடியாது. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி குடும்பம் அதெல்லாம் எப்படி போகணும்னா, அது பெரிய வருத்தமாக ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன ஒரு பிடிவாத ஆர்கியூமெண்ட்டு, தனுசுக்கே உண்டான ஒரு பிடிவாத ஆர்கியூமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம், இல்லை கண்டுக்காமல் விட்டுடலாம். அவ்வளோதான் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் நீங்கள் சேர்றீங்க, இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்க, அதுக்கு ட்ரை பண்ண போகிறீங்க, அதுக்காக லோன் எடுக்க போகிறீங்க, அதுக்காக கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 1க்கு 4 முறை நல்லா டிஸ்கஸ் பண்ணி அட்வைஸ்லாம் கேட்டு இறங்குங்க. இது என்ன காமிக்குதான் அந்த சார்ட் வந்து இந்த டிரான்சிஷன் ஜூலையில் ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு, ஏன்னா அவங்களுடைய தசாபுத்தியெல்லாம் பார்க்கணும். சம்டைம்ஸ் ஒன்றை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அது ஆஃப் மைண்டாக ஒரு மாதிரி ஒரு பாதி பிடிச்ச மாதிரி பாதி பிடிக்காத மாதிரி, அப்புறம் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுறது, மறுபடியும் வேறு ஜாயின் பண்ணலாமா, வேறு யோசிக்கலாமா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலாம் அப்படி லைட்டாக வருது. ஸோ அன்வான்டாக அந்த மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை அது வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஒரு சாய்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலையில் நீங்கள் வந்து அந்த பிளான் பண்ணுறது பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலையில் வந்து உங்களுக்கு பெருசாக அது சப்போர்ட் பண்ணலையா, செகண்ட் ஆஃப் ஜூலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். இதுதான் என்னுடைய அட்வைஸ். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள். நல்ல வேளை உங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த விதமான அசுப கோள்களும் செகண்ட் ஹவுஸில் இல்லை. பட் ஏதாவது ஒரு பார்வைலாம் அப்படி விழுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் சுக்கிரன் சூரியனுடைய பார்வை விழுந்துடும். அது வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் அப்படி கனெக்ட் பண்ணி விழுந்துடும். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பட் நல்ல கிரகங்களாக இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை. பட் குடும்ப பெண்கள் எப்படி இருப்பாங்க இந்த மாதம் ஜூலை 2024 பொறுத்த வரைக்கும்? நிறைய செலவு, விரயம், அலைச்சல், மன உளைச்சல், நிறைய பிளானு, ஆனால் எதையுமே ஆன் டைமில் கரெக்டாக நடக்க முடியாமல் ஒரு போராட்டம். சப்போர்ட் கொஞ்சம் ஆளுங்க இந்த மாதம் குறைவு, கேட்ட இடத்துல உதவி டைமுக்கு கிடைக்கல, தெர் இஸ் அ டிலே. ஸோ இதெல்லாம் நடக்கிற ஒரு மாதம் தான் இது. அதனால் உங்களுக்கு வந்து கடவுளுடைய நம்பிக்கையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வெல் பிளான்டாக இருக்கணும். எல்லாமே ஒரு ஆப்ஷனல் பிளானை வச்சுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போகுன்றது என்னுடைய கருத்து. ஆரோக்கியம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். சனி ராகுவால் பிரச்சனை இல்லைனாலும் கூட கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். அலட்சியம் இல்லாமல் இருந்தால் போதும். தனுசு இந்த மாதம் எதுவும் நோயில் பிரச்சனை இல்லை. ரொம்ப அலட்சியப்படுத்தாமல், ஏன்னா 6, 7, 8லாம் பார்த்தீங்கன்னா 6ல் குரு, 6ல் செவ்வாய், 7ல் சூரியன், மறுபடியும் 8ல் புதன், மறுபடியும் 8ல் சுக்கிரன், மறுபடியும் 8ல் சூரியன். அப்படி நெக்ஸ்ட் இந்த டிரான்சிஷன்லாம் அப்படி அப்சர்வ் பண்ணும்போது 6 அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய உபாதைகள், 7 அப்படின்னா நாமளே நமக்கு வச்சுக்கிற பிரச்சனைகள், 8 அப்படின்னா எதிர்பார்க்காத நடக்கிற அது விபத்துன்னு எடுத்துக்கலாம், இல்லை நோயின்னு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அலட்சியம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாதிப்பை கொண்டு போகும். ஏன்னா எல்லாமே சுபகிரகங்களாக இருக்குது. நமக்கு ஒன்றும் நடக்காது. நம்ம எப்படி வேணால் வண்டி ஓட்டலாம், நம்ம என்ன வேணால் சாப்பிடலாம், நம்ம எந்த ஹோட்டலில் வேணால் சாப்பிடலாம், நம்ம எந்த சாப்பிட வேணால் சாப்பிடலாம். அப்படின்னு எதையுமே கண்டுகொள்ளாமல், உங்களை பற்றி நீங்கள் புரிதல் இல்லாமல் அது இருந்தால் இந்த மாதம் ஒன்றும் சீரியஸ் ப்ராப்ளம் இல்லை ஹெல்த்தில். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி இந்த மாதம் நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே பண்ணிட்டு கம்முன்னு போயிடலாம். இப்போ பிக் பிளான்ஸ் எதுவும் வந்து இப்போ வந்து பண்ண வேண்டாம். மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து பெரிய பிளான் வச்சுருக்கேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு எதுவும் இறங்க வேண்டாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் வந்து அதிக நபர்களை சந்திக்கிறதை தவிர்க்கலாம். உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களை சந்திப்பதை தவிர்க்கலாம்.
இந்த மாதம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் டூர், வேறு ஏதாவது ஃபன் என்டர்டைன்மெண்ட் டூர் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், சேஃபாக இருக்கலாம். ஓவரால் தனுசு பரவாயில்ல, ஆவரேஜ் மந்த் தான் அது. வாழ்த்துக்கள். மகரம், நல்ல நேரத்தை எதிர்பார்த்துட்டு காத்திருக்கீங்க. மகரம் குரு பயிற்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மந்தில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் பரவாயில்ல, பாசிட்டிவாக தான் இருக்கும், ஒன்றும் நெகட்டிவாலாம் இல்லை. மகரம் வந்து நல்ல டைம் தான் அது. அப்படி ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு குட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே வருது. கரியரில் சேஞ்சு, ஜாபில் சேஞ்சு, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்படி கொடுத்த பணம் வாங்குறது, கொடுக்கல் வாங்கல், கடன் அப்படி சால்வ் பண்ணுறது, ஓரளவுக்கு அப்படி டைம் வந்து சார்ஜ் ஆகிட்டு வருது. ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணுது. சனி வக்ரம் அடைஞ்சிருக்கு. வக்ரம் அடைஞ்சதுனால நிறைய இந்த கடந்த ஒரு 2 வருஷமாக யோசிச்சு இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது நடக்கும், அது நடக்கும், இவர் ஹெல்ப் பண்ணுவார், அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினச்சதெல்லாம் அப்படியே வர ஆரம்பிக்கும். மறுபடியும் பழசெல்லாம் லிங்க் ஆகும். ஸோ ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்காக நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு நல்ல மந்த் இது. ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே இந்த 4, 5 அப்படியே ஒரு 6 and 7 அப்படி தான் மூவ் ஆகும். அதெல்லாம் ஒரு சார்ஜ் பண்ணுற டைம் தான். மெயினாக ராகு கேது வந்து 3 and 9 இருக்கிறது பெரிய ப்ளஸ். இடையூறு இல்லாமல் இருக்குது உங்களுக்கு. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்யணும் ஆசை இருக்குது. 7th சனியில் பாத சனி தான் போயிட்டுருக்கு. குரு 5ல் வந்திருக்காரு. குருவோட செவ்வாய் சேர்ந்துருக்காரு. இப்போ புதன் சுக்கிரன் பார்வை வர நேராக விழப்போகுது. திருமண முயற்சி தாராளமாக முன்னெடுக்கலாம். வரன் கிடைச்சா உடனே திருமணத்தை டக்குன்னு பண்ணிடணும், குயிக்காக. ஏன்னா யோசிச்சிட்டே இருந்தால் அந்த சனி வந்து அப்படி யோசிச்சிட்டே தடை பண்ணி விட்டுரும். ஒன்று அமைஞ்சதுன்னா உடனே முடிச்சிடணும். ஃபேமிலி பிரச்சனை, அதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் அப்படி சால்வ் ஆக வர ஆரம்பிச்சிடும். ஒரு முடிவு வந்துடும். சில பேருக்கு டைவர்ஸில் போகுது, சில பேருக்கு சமாதானம் ஆகிடுறாங்க, சில பேர் பிரிஞ்சவங்க ஒன்றா சேர்ந்துடுறாங்க, சரி மனசை மாற்றிக்கிறாங்க. இதை விட எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனைன்னு சமாதானம் அடைகிறாங்க. ரொம்ப முடியாதவங்க, வேறு வழியே இல்லைன்றவங்க தான் அந்த பிரிவை சந்திக்கிறாங்க, அதுக்கு வழக்கு தொடர்றாங்க. எதுவுமே ஒரு சான்ஸ் கொடுத்து யோசித்து பார்த்து செய்யுங்க. லைஃப்பில் வந்து அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். எல்லா அனுபவத்தையும் பார்த்து செய்யுங்க. பட் இட்ஸ் அ குட் டைம், குட் சைன். உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கிரகங்கள் துணையாக இருக்குது. நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அதை மாற்றிக்கலாம். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க அப்படியே போராடி இழுத்து என்ன சொல்லுவாங்க, பிரேக் பண்ணி திரும்பவும் இந்த வெட்டி ஓட்டுறது மாதிரி உறவெல்லாம் அப்படியே வெட்டி ஓட்டி அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ அது ஒரு கன்க்ளூஷன் வரலாமா, கல்யாணத்தை பண்ணலாமான்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம். குட் சைன் தான் அது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மகரம் இது வரைக்கும் நிறைய நம்ம பாஸ் ஆகிடுவோமா, நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவோமா, நம்ம நல்ல காலேஜ் கிடச்சிடுவோமா, நமக்கு நல்ல சீட் கிடைக்குமா, ஒரு டவுட்லேயே மைண்ட் இருந்தால் இனிமேல் டவுட்டே வராது. இனிமேல் கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே மகரம் வந்து ஒரு சனியுடைய ராசினால எல்லாமே ஸ்லோவாக திங்க் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. பட் இந்த முறை கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும். ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் அது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இது வந்து ஒரு நல்ல வரம் கிடைக்கிற நேரம். நினச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடைகிற நேரம். துணையாக இருக்குது, நிறைய துணையாக இருக்குது உங்களுக்கு. சப்போர்ட் பண்ணுது. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, மாஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், மைண்டு பாசிட்டிவாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹோப் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நல்ல டைம் இது. இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா மகரம் குடும்பத்தை வந்து ஒரு பெரிய கல்லை வந்து ஒருத்தர் முதுகில் கட்டி இதை இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாரத்தை சுமக்கிற ராசி தான் இந்த மகரம். நிறைய ஆண்களையும் பார்த்துருக்கேன், பெண்களையும் பார்த்துருக்கேன். பலமான பாரத்தை வந்து இழுக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க தான் மகரம். மகரம் வந்து ஒரு மாதிரி ஒரு பலசாலின்னு சொல்லலாம், போராட்டத்தை தாங்கக்கூடிய மனோ வலிமை. ஸோ அந்த மாதிரி குடும்ப பாரத்தை வந்து இழுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா, அதை தனியாக இது வரைக்கும் போராடி இழுத்தீங்க, இனிமேல் ஆட்கள் வந்து உங்களுக்கு துணையாக வருவாங்க. நீங்கள் செய்த செயலை பாராட்டுறதுக்கோ, இல்லை நீங்கள் செய்த விஷயங்களுக்காக உங்களை வந்து வாழ்த்துறதுக்கோ, இல்லை உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்கோ, இல்லை உங்களுடைய நல்ல விதைகளுக்கு வந்து அறுவடை செய்கிற காலமாகவும் இது மாறுறதுக்கு நேரம் வந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். நல்ல விஷயம் அது. ஸோ அந்த முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு வந்து இது ஒரு ஆறுதலான மாதம். உங்களுடைய பலத்தை நீங்கள் வந்து திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றதுலாம் ஒரு ஆறுதலான மாதம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி பரவாயில்ல. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வருத்தங்கள், எவ்வளோ உடல் உபாதைகள்லாம் கடந்து வரீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரிலீஃப் கிடைக்கிற டைம் இது.
ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாம் ரிலீஃப் ஆகிற டைம் இது. கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கிற எல்லா உடல் நோய்கள், உடலில் இருக்கிற சோகங்கள், வருத்தங்கள்லாம் அப்படி நீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு டக்கு ஒரு டாக்டர் கிடைப்பாங்க, அதுக்கு மெடிசன் கிடைக்கும், ரெஃபரன்ஸ் கிடைக்கும், யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க, யாராவது உங்களை அழைச்சிட்டு போவாங்க, யாராவது அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவாங்க. எப்படியே நடக்கும். அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை சரிப்படுறதுடைய எல்லா வேலையும் செய்யும். கோள்கள் எப்பவுமே அப்படி தான். கொடுக்கும்போது கெடுக்கும், கொடுக்கும்போது கொடுத்துரும். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மகரம் வந்து இப்போ தான் இந்த வருஷம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகிட்டு வருது. ரியலி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது, வயசு ஒரு 65 ஆகிடுச்சு, 70 ஆகிடுச்சு, நம்மளால் உட்கார முடியாது, சும்மா உட்காந்தோம்னா நமக்கு வாழ்க்கை வெறுப்பாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒன்றே ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி. இல்லை நீங்கள் மகர லக்னம் ஆகிங்கன்னா லக்னத்துக்கு சனி அதிபதி. அது அந்த லாஜிக்கை மட்டும் மைண்டில் அக்செப்ட் பண்ணிங்க. சனி ஒரு உழைப்பாளி. உழைப்பால் மட்டும்தான் அவர் உயர்வார். அவர் பணம் போட்டு ஒரு முதலாளி ஆக மாட்டார். ஆனால் உழைப்பில் உயர்ந்த இடத்துக்கு போவார். இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியராக இருக்கிறீங்க. வயசு 65 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 கூட இருக்கலாம். நாம் நம்மளுடைய டேலண்ட்டில், நம்ம ஸ்கில்லில், நம்ம நாலேஜில் எங்கே என்ன ஒர்க் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கேயும் நீங்கள் பணம் பண்ணலாம், அங்கேயும் உங்கள் வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு இந்த மாதம் நல்ல நேரம் பயன்படுத்திங்க. ஓவரால் மகரம் செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கிற ஒரு நல்ல மந்த். வாழ்த்துக்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜூனில் ரொம்ப நான் பாசிட்டிவாக ஹோப் கொடுத்தேன். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய மெசேஜ் ரிசீவ் பண்ணோம். நினச்சபடி அந்த பர்டிகுலர் மந்தில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஜாபில், எஜுகேஷனில், மணி, வெல்த்தில். ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கணும்னு போட்டிருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்போவுமே ஒரு குட் ட்ரான்ஸாக்ஷன் நடக்கும்போது நாமளும் நம்ம முயற்சியை வந்து இன்னும் ஹார்டாக ட்ரை பண்ணணும், விடக்கூடாது. டைம் ஃபேவராக இருக்குன்னா நினச்சா காரியம் முடிஞ்சிடும். டைம் ஃபேவராக இல்லைன்னா நம்ம அதுக்காக பயங்கரமாக கஷ்டப்படணும். பட் டைம் ஃபேவராக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடலாம். ஓயவே கூடாது. ஒரு விஷயம் அடையிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஸோ ஜூலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜூலைலையும் இன்னும் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இந்த மெயினாக உங்களுடைய 2 பிளானட் வந்து 6th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிடும். இன்னும் வந்து மெர்க்குரி அண்ட் இன்னொன்று வீனஸ். பட் அகெயின் புதன் வந்து உங்களுக்கு 19th ஆஃப் ஜூலையில் சார்ஜ் எடுத்துருவார். பட் இருந்தாலும் கும்பம் இந்த ஜூலையில் ஃபேவரபுளான பிளானட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரு அண்டு செவ்வாய் தான். குரு வந்து ஃபார் ஃபினான்ஸ், வெல்த். செவ்வாய் வந்து ஃபார் ஜாப் அண்ட் கரியர். அதுலேயே பர்டிகுலர் 2 கிரகமும் 10ஆம் இடத்தை பார்க்குது. சூப்பரான ஒரு வேலை கிடைச்சிடும். எக்ஸ்ட்ராடினரியாக நினச்சது நடந்துடும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஏதோ ஒன்று கிடைக்கும். ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும். ஏதோ ஒரு வரவு வரும். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியும். அதை வந்து நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஃபேமிலியா, இந்த ஊரா, அந்த ஊரா, இப்படி எடுக்கலாமா, இது சின்ன கம்பெனியாக இருக்கே, இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பம் வரும். பட் நான் என்ன சொல்வேன்னா, எப்பவுமே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே இல்லாமல் இன்னும் ஒரு 6-9 மாதம் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று எடுத்து பிடிச்சா கண்டினியூ பண்ணலாம். பிடிக்கலன்னா அப்புறம் ஒரு 6 மாதம் 9 மாதம் மாற்றிக்கலாம். கேப் கொடுக்க வேண்டாம். அதுதான் என்னுடைய பாயிண்ட். பிஸ்னஸில் உள்ளவங்க கொஞ்சம் பார்த்து யோசிச்சு அனுபவம் உள்ள விஷயத்தில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃப். ஃபேமிலி, குடும்பம் அதுவாக போது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா சில பேருக்கு லக் இருக்குது. கும்பமில் பிறந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்படியே போது, பரவாயில்ல, என் ஒய்ஃப் என்னை புரிஞ்சுக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு போயிடுச்சுன்னா தேங்க் காட் அண்ட் கீப் கோயிங். ஏன்னா நிறைய பேருக்கு கும்பம் இந்த 7 சண்டையில் கல்யாணம் பண்ணவங்க, புதுசாக கல்யாணம் பண்ணவங்களாம் அப்படியே நிறைய சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு, அனுபவம். கல்யாணம் ஆகிட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்களாம் இந்த சிம்மம் கும்பம், கடகம் கும்பம், இந்த மாதிரி காம்பல் வரணும். நல்ல ஒரு மாதிரி ஒரு மனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் மகரம் கும்பம், இந்த 4 ராசி தான் ரொம்ப காம்பினேஷன். சில பேருக்கு மீனம் கும்பம். ஸோ ஃபேமிலியை வந்து நீங்கள் வந்து அது ஃபேமிலியாக நினச்சி விட்டுடணும். ஃபேமிலி டைம் 24 ஹவர்ஸில் வீட்டில் இருக்கிற டைம் 10 மணி நேரமா, அந்த 10 மணி நேரத்தில் தூங்குற நேரம் ஒரு 8 மணி நேரம் போட்டுங்க. மீதி 2 மணி நேரம் தான் வீட்டில் இருக்கிறீங்க, ரெடி ஆகுறீங்க. அந்த 2 மணி நேரம் ஏதோ ஒரு கெஸ்ட் வீட்டில் இருக்க மாதிரி நினச்சிங்க. சச்சரவுகள் குறையும். பெருசு பண்ண வேணாம், ஐடியா பெருசு பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க 2 மணி நேரம், ஒரு 2 நிமிஷம் கூட இருக்க முடியலன்ட்டு. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஹாரோஸ்கோப். கும்பம், திருமணம் செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி இருக்குது, திருமண ஐடியா இருக்குன்னா அது
உங்கள் பார்ட்னருடைய ராசி ஏதாவது நல்லா இருந்தால் தான். ஏன்னா உங்களுக்கு குரு பலன் கிடையாது, டிரான்சாக்ஷன்லாம் அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஸோ உங்களுடைய பார்ட்னருடைய எனர்ஜி தான் உங்களை புல் பண்ணும் கல்யாணத்துக்கு. அது இருந்தால் ஓகே. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வக்ர சனி வக்ரம் அடைஞ்சிருக்கார். புத்தி அப்படியே திருப்பி திருப்பி சுற்றி விடுவார். என்ன செய்யலாம். படிப்பில் வந்து ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஆர்வம் கம்மியாக இருக்கும். பட் ஃபைனலாக ரிசல்ட் என்ன சொல்லணும்னா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் நினச்சி தான் பண்ணணும்னு ஒரு மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய மோத வைக்கும். பெற்றோர்களுக்கே இப்போ புரியாது. பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், நம்ம பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறதே செய்கிறேன்றாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிறத அந்த கைடன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் அந்த ஜென்மசனி. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் செட் கிளியராக இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி அந்த சனி வக்கரம் அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவையில்லாத குழப்பங்களை பண்ணும்போது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு டெம்பிள் விசிட் கொண்டு போகலாம். அவங்கள வந்து கொஞ்சம் காமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கலாம். அவங்க தன்னைத்தானே உணர்கிற ஒரு சக்தியை உருவாக்குறதுக்கு தியான பயிற்சியை பழகலாம். ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரியும். ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிடுவாங்க. முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் வந்து தனிப்பட்ட முறை நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருக்கிறீங்க, ஒரு மாணவியாக இருக்கிறீங்க, உங்கள் வயசு வந்து ஒரு 16, 17, 18, 20, 25 எதுவாக இருந்தால் இருக்கட்டும், முடிவுகளை நீங்களே எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒப்பீனியன் கேட்டுடுங்க. உங்களுடைய வெல்விஷரை கேட்டுடுங்க, உங்கள் மாஸ்டர்ஸை கேட்டுடுங்க, உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸை கேட்டுடுங்க. அந்த துறையை சார்ந்தவங்களை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு டைம் ஒரு மாதிரி எது சரி எது தப்புன்னு சரியாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒப்பீனியனை கேட்டுடுங்க, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். நல்லது, கெட்டது, வருத்தம், சந்தோஷம், சோகம், ஆனந்தம் எல்லாம் கலந்து தான் இருக்கும். எல்லாம் கலந்து தான் இருக்குன்றத நான் சொல்கிறேன். சில பேர் சொல்கிறது என்னென்னா, அப்படி எல்லாம் கலந்துருந்தால் பரவாயில்லையே, வெறும் வருத்தமாக தானே இருக்குன்னு சில பேர் சொல்லலாம். அது ஒரு அனுபவமாக வாழ்க்கையில் எடுத்துங்க. அந்த அனுபவத்தில் என்ன கற்றுக்க முடியும், எப்படி பெட்டராக ஆக்க முடியும்னு யோசிங்க. ஏன்னா இப்போ நேரம் அப்படி தான் இருக்குது. அந்த ஃபேமிலி அப்படிங்கிற இடத்துல ராகு இருக்கார், அது மேலே குரு பார்வை கிடையாது. 8th ஹவுஸில் கேது. குடும்பம் வந்து ஒரு கசப்பு அனுபவங்களை கொடுக்கும். லைஃப்பில் எல்லாருமே ஒரு சில சமயம் கசப்பான அனுபவங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ஹாப்பியாக இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு ஹார்ட் டைம், அந்த ஹார்ட் டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இது கும்பம். குடும்ப பெண்களுக்கு குறிப்பாக யாருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்வு போராட்டம். அந்த மாதிரி ஒரு காலம் இது. அமைதியாக இருக்க பழகுங்க. ஹெல்த்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜென்ம சனி புத்தி வந்து ஒரு நேரம் போகிற ஒரு நேரம் இருக்காது. ஆரோக்கியம், அதாவது அனுதினமும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு வெளில போங்க. பொறுமையாக நிதானமாக உங்கள் வாகனங்களை பயன்படுத்துங்க. ரொம்ப ஸ்லோ டிரைவிங், சேஃப் டிரைவிங் நல்லது. 2 வீலர்னால் ஹெல்மெட் போடுங்க, கார்னால் சீட் பெல்ட் போடுங்க. ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள், டேர்னிங்கில் ஜாக்கிரதையாக போங்க. நீங்கள் கரெக்டாக கூட போகலாம், ஏடாகூடமாக சில பேர் வண்டி ஓட்டுவாங்க. அதனால தான் நீங்கள் உங்கள் சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்கிறேன். ஆரோக்கியம், சாப்பாடு எதெல்லாம் ஒத்துக்கலையோ அவுட் சைட் ஃபுட்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஹோம்மேட் வீட்லேயே செய்கிற சாப்பாடு, எளிமையான சாப்பாடாக அதை சாப்பிடுங்க. ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துங்க. சீனியர்ஸ் இன்னொரு 9 மாதம் கடந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெரி கிரேட். அதுதான் நான் பார்க்குறேன். இன்னும் 9 மந்த்ஸ் இருக்குது. ஜென்ம சனி முடியறதுக்கே இன்னும் 9 மந்த்ஸ் இருக்குது. ஜூலையில் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான பலன்கள் ஒன்றும் இல்லை. லைஃப் போனால் போதும், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு அப்படியே இந்த மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போனால் போதும்னா வருத்தப்பட தேவையில்லை, அது பாட்டில் போயிடும். ஓவரால் கும்பம், டேக் டபுள் கேர், ட்ரிபிள் கேர், டபுள் செக் யுவர் ஐடியாஸ், ப்ரே காட், பெஸ்ட் விஷஸ். மீனம் ரிஷி ராசி, மீனராசி, 7 சனி, குரு 3ல். ட்ரான்ஸ்லேஷன்லாம் அப்சர்வ் பண்ணதில் இந்த மாதம் எப்படி இருக்குது? குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய மாதம் இது. தனாதிபதி ப்ளஸ் வந்து லக்னாதிபதி ப்ளஸ் ராசியாதிபதி அப்படின்னு சேரக்கூடிய மாதம். இன்னொன்று எல்லாத்த விட லார்ட் ஆஃப் 9 and 10 வந்து கன்ஜெக்ஷன் ஆகிடும். 9 வந்து செவ்வாய், 10 வந்து குரு, தர்ம கர்மாதிபதியோ 3rd ஹவுஸில். பட் ஓகே,
ஃபஸ்ட்டு இந்த ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பார்த்தோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம் உதவி செய்யும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து மீனத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஜாபை மாற்றுறதுக்கு, ஒரு நல்ல ஜாப் அடைய, நல்ல பொசிஷனுக்கு, ஒரு வெளிநாடு போகிறதுக்கு, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் வாய்ப்பு, ஏதோ ஒரு முதலீடு இல்லாமல் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். இந்த ஜூலையில் வந்து டிரான்ஸ்லேஷன்லாம் கொஞ்சம் ஃபேவராக வந்திருக்கு. சில கிரக பார்வை 9, சில கிரக பார்வை 10. இந்த 9, 10 அப்புறம் 11. இதெல்லாம் எப்படின்னா அந்த 9னா லக்கு, 10னா ஆப்பர்ச்சுனிட்டி, 11னா ப்ராஃபிட். 3மே ஆக்டிவேட் ஆகும். 12th ஹவுஸில் சனி இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பணம் வந்தாலும் செலவாயிடும். எந்த பலன் கிடைச்சாலுமே அது நிரந்தரமாக இருக்கும்னு உறுதி இல்லை. ஸோ மைண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா நத்திங் இஸ் பர்மனெண்ட். எது வருதோ அக்செப்ட் பண்ணிப்போம். எது கிடைக்குதோ அதை லாபமாக நினச்சிக்குவோம். எவ்வளோ தூரம் போதும் நல்லபடியாக போட்டோம். நாம் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே செயல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி இருந்தீங்கன்னா சூப்பர். ஃபேமிலி, குடும்பம் அபூர்வமாக இந்த ஜூலையில் உங்களுக்கு என்னென்னா ஏதாவது இந்த வரன் பார்க்கும்போது டக்குன்னு கிளிக் ஆகிடும். 7 சனியில் கூட கிளிக் ஆகிடும், திடீர்னு கிளிக் ஆகும். நீங்கள் ஆனால் வெரிஃபை பண்ணணும் அந்த வரன் வந்து எப்படிப்பட்டது, உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கா, கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது, அந்த ஃபேமிலி எப்படி, அவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருக்கலாம், பட் கேரக்டர் அண்ட் பிஹேவியர் எப்படி, எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 7 சனியில் நிறைய பேர் அப்படி தான் கோட்டை விட்டுருவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி, ஏன்னா எல்லாரும் இந்த உலகத்தை நல்லவங்க தான். நமக்கு பொருந்திதான் ரொம்ப நல்லவங்க, நமக்கு பொருந்தெல்லாம் கெட்டவங்க, அவ்வளோதான். தனிப்பட்ட முறையில் பார்த்தா எல்லாரும் இந்த உலகத்தில் நல்லவங்க தான். அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு பொருந்துறாங்களான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி கல்யாணம் பண்ணி. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்கலாம் அப்படியே ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, விட்டுடலாமா, கண்டினியூ ஆகுமா, நடக்குமா நடக்காதா, இது நிரந்தரமாக இருக்குமா நிரந்தரமாக, நம்பிக்கை இல்லாமையே ஒரு வாழ்க்கையாக போகும். அவநம்பிக்கை எப்போவுமே வந்து தோல்வியை தரும். அதனால் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும் எப்பவுமே ஒரு நல்ல உறவை தக்க வைங்க. இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் சந்தேகத்தோடு அல்லது ஒரு அரைமனதோட பழகிறதுல அர்த்தம் இல்லை. அதை சிந்தித்து செயல்படுங்க. குடும்பம் அப்படிங்கிறது எல்லாம் கலந்த பலனாக போகும். ஸோ ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணுங்கள் ஆஸ் மச் as பாசிபிள். மாணவர்கள், உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு வந்து நிறைய டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக வந்திருக்கு. செலவை செய்து நான் வந்து என்னுடைய மேல் படிப்பை படிக்க போகிறேன், என்னோடய காலேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நான் ஆனால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு செலவு செஞ்சு அதுக்காக பேரண்ட்ஸ் கிட்ட வந்து லோன் எடுத்தாவது பண்ணி கொடுங்க, நீங்கள் கடன் வாங்கியாவது நான் படிக்க வைங்க, நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையாக பேசுகிற மாதிரி ஒரு மந்தாக தெரியுது. அதுக்கு ரிசல்ட் வந்து ஃபேவராக நடந்துருமா, பாசிட்டிவாக கிடைச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாத பலன் வந்து கொஞ்சம் நல்ல பலன் தான். ஸோ நீங்கள் வந்து செலவு செஞ்சாலும் அதுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு ஹோப் கொடுக்குறேன், பாசிட்டிவான விஷயம். 7 சனிலையும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தை நல்லா நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கிற மாதமாக உங்களுக்கு இருக்கும். துணிச்சலாக ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, பார்த்தரலாம் நம்ம வந்து இதை செஞ்சு பார்ப்போம், ஏதாவது கிளிக் ஆகுதான்னு பார்ப்போம், ஒரு துணிச்சலோடு ஒன்று செய்வீங்க. நிறைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் சகோதரி மூலிமா சப்போர்ட் கிடைக்கும். திடீர்னு வீடு கட்டுவீங்க, திடீர்னு வாகனம் வாங்குவீங்க, ஏதோ ஒன்று ஒரு சப்போர்ட்டோட பண்ணுவீங்க. நண்பர்களோட சப்போர்ட் கிடைக்கும். நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்து ஆட்களோட நட்பு, கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது, பாசிட்டிவாக தெரியுது. ஃபேமிலின்றது ஒரு பக்கம் அழகாக மெயின்டைன் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தையும் இன்னொரு பக்கம் வெளிக்காட்டக்கூடிய நல்ல டைம். ஆரோக்கியம், பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் ஒன்றும் மீனத்துக்கு இல்லை. பட் 7 சனியில் எப்போவுமே சனி வந்துட்டாருன்னா ஒரு ஒரு சின்ன எச்சரிக்கையோடு இருந்தால் நல்லது. பர்டிகுலராக கால் பகுதி, மீனத்துக்கு வந்து பர்டிகுலராக கால் பகுதி, லெக்ஸு, அதுவும் முட்டி, தொடை, காஃப் மசில், அந்த கால் பாதங்கள். ஸோ மெயினாக நடக்கும்போது, ஓடும் போது, படி ஏறும்போது, சைக்கிள் பண்ணும்போது, 2 வீலர், கால் பகுதியே கவனமாக பார்த்துங்க. மீனம், வேறு எதுவும் பெரிய சீரியஸ் ட்ரபிள் தெரியல. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருந்தாலும் கூட நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும், சனி 12ல் இருக்கார். நீங்கள் ரொம்ப ஒரு அதிரடியாக ஏதாவது காரியங்கள்லாம் செய்ய போகிறேன், நான் வந்து பெரிய பயங்கரமான பிளானில் இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். ஸ்மார்ட்டாக ஜென்டிலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சில விஷயத்த பண்ணலான்னு நினைக்கிறேன், அது பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம்.
ஸோ உங்கள் அனுபவத்தால் நீங்கள் சில பலன்களை பண்ணலாமே தவிர அதிரடியாக ஏதாவது நீங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ண வேண்டான்னு மட்டும் என்னோட கருத்தாக சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓவரால் மீனம் இந்த மந்த் உங்களுக்கு 2-3 யோகங்கள் ஒன்றா வரும். ஒன்று வந்து தர்ம கர்மாதிபதி யோகம், குரு மங்கள யோகம், அதே மாதிரி சந்திரன் சேருவார் உங்களுக்கு. அதுக்கு பேர் வந்து சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம். இதெல்லாம் ஒன்றா நடக்கும். சந்திரனோட வர யோகங்கள் மொத்தமே உங்களுக்கு ஒரு 3 நாள் 6 நாள் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தை வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷனோட நிறைய விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. நல்லபடியாக அதை பலனை அடைங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசியுடைய பலன் இதை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணுமா, சில பேருக்கு புரியல. ஒரு பெரிய மெசேஜ் வேறு ஷேர் பண்ணியிருந்தீங்க. கோலாலம்பூர்லேருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் படித்தேன். நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? நீங்கள் இந்த டிரான்சிஷன்லாம் விட்டுடுங்க. ஸ்டெப் 1 வாட் இஸ் ஸ்டெப் 1? உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, இதை முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த மாதம், நீங்கள் பிறந்த வருடம் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொண்டு வந்துடும். நீங்கள் பிறந்த நேரம் வந்து உங்கள் லக்னம் என்னன்றதை கணிக்கப்படும். நீங்கள் பிறந்த ஊர் வந்து உங்கள் லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேம், உங்கள் ஜெண்டர், இதை பேஸ் பண்ணி தான் ஹாரோஸ்கோப்பே ஜென்ரேட் ஆகுது. அப்போது அந்த ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையும் நான் வந்து ஏன் எடுத்துக்கங்க, ஒரு முறையாவது உங்கள் ஹாரோஸ்கோப்பை லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. இப்போ ஒரு பிளட் குரூப்பை பற்றி நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிளட் சாம்பிளை கொடுத்து நீங்கள் என்ன பிளட் குரூப், நீங்கள் ஓ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஏ பாசிட்டிவா, ஏபியா, இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்பா எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பிளட் சாம்பிளை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவோம். அது லைஃப் ஃபுல்லாக ஒரே பிளட் குரூப் தான் இருக்க போகுது, மாறப்போகிறது இல்லை. சேம் வே நீங்கள் பிறக்கும்பொழுது எப்படி வந்து உங்கள் ரத்த அணுக்கள் வந்து ஒரு குரூப்பை சேர்ந்தா இருக்குமோ அதே மாதிரி உங்கள் சார்ட் அப்படின்னு நேட்டல் சார்ட், பர்த் சார்ட், ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. அதில் வந்து கோள்கள்லாம் நகராது. கோள்கள்லாம் இப்போ தான் நகரும். அது ஜன ஜாதகம்னு ஒன்று ஃபிக்ஸட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஸட் ஹாரோஸ்கோப்பை தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ lifehoroscope.in அந்த சர்வீஸை ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்? அதுக்கு வந்து ப்ராப்பராக ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி, அது ஏன்னா ஒரு ப்ராசஸான ஒர்க். அது உங்கள் டேட்டா வரும், உங்கள் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அந்த சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு டேட்டா வரும். அது கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை டவுட் வருது. ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், வேறு நட்சத்திரம் வேறு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், இதில் கிளாரிஃபிகேஷன் வரும். அப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனோட அது அப்படியே ஜென்ரேட் ஆன பிறகு அதை மெயிலில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக ஃபார்வர்ட் ஆகும். இது ஒரு ப்ராசஸ், 1 or 2 days ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஹாரோஸ்கோப் எதுக்கு அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜனன ராசி என்ன, உங்களுடைய ஜனன லக்னம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, நம்ம லைனாக போயிடலாம். அடுத்தது உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா வெல் அண்ட் குட். எப்படி பிளானட்டரி பொசிஷனை போய் ரீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்னென்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டு, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நேட்டல் சார்ட்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் வந்து காமனாக எல்லோரும் ஈஸியாக படிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒருவேளை மற்ற லாங்குவேஜில் படிக்க தெரியாதுன்னு இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு எல்லா பிளானட்டோட நேம் தெரியும். எம்இஆர் அப்படின்னா மெர்க்குரி, விஇஎன்னா வீனஸ், வீனஸ்னா சுக்ரன், மெர்க்குரினா புதன், ஜூபிட்டர்னா குரு, சன்னா அது தெரியும் சூரியன், சாட்னா சாட்டன், ராகுனா ராகு, கேதுனா கேதுன்னு வந்துடும், மூணுனா சந்திரன், மார்ஸ்னா செவ்வாய். ஸோ இந்த நேட்டல் சார்ட்டில் அந்த அந்த அசெண்டன்ட் ஒன்று போட்டிருக்கோம். ஏஎஸ்சி அசெண்டன்ட்னா ஃபஸ்ட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டிருக்கோம். தமிழில் லானா முதல் பாவம், அதான் லக்னம்னா உங்களுடைய விதியை கணிக்கக்கூடிய இடம். அந்த 12 கட்டத்தில் எது லாவோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸு, எது அசெண்டன்ட் போடுதோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்தால் நீங்கள் கிளாக் வைஸாக எண்ணணும். கிளாக் வைஸ்னால் வடவோட்டு சுற்று. ஸோ அங்கேருந்து எண்ணும் போது எந்தெந்த ஹவுஸில் உங்கள் பிளானட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே ஃபில் ஆயிருக்கா, செகண்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, தேர்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதில் யோகஸ்தானங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் வீடியோஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கீ பண்ணாலே, யூடியூப்பில் கீ பண்ணாலே வந்துடும். லேர்ன் ஆஸ்ட்ரோ ராசி சைன் அப்படின்னு போட்டால் எந்த வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோவில் பண்ணிக்கோ. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஸ்டாரு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷன் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு, அது மேஷமில் இருக்கா, ரிஷபமில் இருக்கா, மிதுனமில் இருக்கா. நீங்கள் உங்கள் ராசி எது வேணா இருக்கலாம், பட் பிளானட்ஸ் தான் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு
அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன் இல்லையா, இந்த டிரான்சாக்ஷன் எந்தெந்த ஹவுஸில் ஒரு வாட்டியும் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இது உங்கள் பர்த் சார்ட் அப்படின்னா இந்த பர்த் சார்ட்டில் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் எங்கே இருக்கோ அது மேலே இப்போ கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படி வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பிளானட் மேலே இன்னொரு பிளானட் வருதா இல்லை எம்டி ஹவுஸில் போய் ஃபில் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரிடிக்ஷன். அப்படி தான் ப்ரிடிக்ஷன். அது வந்து உடனே ராசிக்கா லக்னத்துக்கா, லக்னம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னம் என்பது உங்கள் விதி. பிறவி ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டு நீங்கள் வந்து ஒரு விதி பலனை எடுத்துகிட்டு வரீங்களோ அதன்படியே உங்கள் வாழ்க்கையோட விதிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ராசி என்பது உங்கள் மனம். சில பேருக்கு மனதில் நினைக்கிறத செஞ்சுருவாங்க, சில பேர் விதிப்படியே அது போகும், சில பேர் மனதால் அந்த விதியை வெல்ல முயற்சியும் எடுப்பாங்க. அது வந்து மனோகாரக ராசி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை விதி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தான் கம்பேரிஷன். யோகமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, தோஷமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, இப்படி தான் இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ஷனை செல்ஃபாக பார்க்குறது. அப்போ நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷனை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்கள் லக்னத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களோட தசா புத்தி என்ன நடக்குது, அந்த தசா புத்தியும் அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பில் பின்னாடி பேஜில் வந்துடும். நீங்கள் ஜனனம் எடுக்கிற நட்சத்திரத்துலேருந்து அந்த தசை கால்குலேட் ஆகிடும். நீங்கள் அஸ்வினியில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போது கேது திசை, சப்போஸ் உங்களுக்கு 40 வயசு ஆகுது, அப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அந்த தசைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் சப்போஸ் திடீர்னு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி தசை, அதுக்கப்புறம் சனி தசைக்கு அப்புறம் புதன் தசை, புதனுக்கு அப்புறம் கேது, கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சூரியன், அப்படியே வரிசையாக வரும். அப்படி எந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து உங்கள் வயதுக்கு ஏற்ப மாதிரி அந்த திசைகள் மாறிட்டே வரும். அப்போது நல்ல திசையில் இருக்கிறோமா, எந்த மாதிரி திசையில் இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தெளிவாக நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு அழகாக குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் வந்து இவ்வளோ மேட்ச் ஆகும் அவ்வளோ, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போன மாதம் சொன்னது நடக்கலை, இந்த மாதம் சொன்னது நடக்குமா, 6 மாதமாக இதான் சொல்கிறீங்க, ஏன் நடக்கலை? கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? வெறும் உங்கள் ராசியை மட்டும் பார்த்து நடக்குதா நடக்கலான்னு எடுத்துக்கிட்டீங்களா, உங்கள் லக்னம் மட்டும் பார்த்து நடக்குதா எடுத்துக்கிட்டீங்களா, உங்கள் பர்த் சார்ட்டை என்றைக்காவது ரீட் பண்ணியிருக்கீங்களா, இப்போ சொல்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா, தசாபுத்தியை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா, சார்ட்டில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஐ எம் ஷேரிங் மை நாலேஜ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் என்னோடய கிளாரிட்டி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.